சாந்தி 22/7/2017 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மாஸ்டர் அன்பு கடலாகணும். அதனால் ஒருபொழுதும் யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகுந்த அன்போடு இருக்கணும். இல்லை 2 நாள் முன்னாடி கூட அது சொல்லியிருந்தார். அதை இந்த வானிலை விஸ்தாரமாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ பாபா எப்படி யாருக்குமே துக்கம் கொடுக்கறது இல்லையோ, நிந்தனை செய்கிறவங்களுக்கும் உபகாரமே செய்கிறாரோ, அந்த மாதிரி நீங்கள் எல்லோருக்கும் அன்பு தான் கொடுக்கணுமே தவிர துக்கம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே அவ்வளோ அன்பாக இருக்கணும். இல்லை 2 நாள் முன்னாடி சொன்னார், பாபா குழந்தைங்கள ஒரு சென்டரில் வரவங்க யார் எங்கேருந்து வருவீங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பு இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருக்கணும். அதாவது ஆன்மீக அன்பு இல்லையா, வீண் விஷயம் பேசக்கூடாது. ஸ்ரீமத் படி அன்பாக இருக்கணும், அதுதான் முக்கியம். வெறும் பாபா ஞானம் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது. கேள்வி: முன்னேறி செல்ல செல்ல மாயா எந்த குழந்தைங்களுடைய கழுத்தை நெரிச்சிடுது? போக 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 ஒரு சில குழந்தைங்க கழுத்தை நெரிச்சிடுது. எந்த குழந்தைய அப்படின்னா, யார் கொஞ்சமாவது எந்த விஷயத்திலேயாவது சந்தேகத்தை எழுப்புறாங்களோ, இல்லைன்னா காமம் அல்லது கோபத்தின் கிரகச்சாரம் யாருக்கு பிடிக்குதோ அவங்க கழுத்தை மாயா நெரிச்சிடுது. இல்லை, இங்கே சந்தேக புத்தியும் வரக்கூடாது, காமமும் கோபமும் வரவிடக்கூடாது. அப்படி வந்துடுச்சு அப்படின்னா அவங்க படிப்பையே விட்டுடுற அளவுக்கு அவங்க மேலே கிரகச்சாரம் பிடிச்சிடுது. அப்போ அவங்களுக்கு நாம் என்ன படித்தோமோ, என்னத்தை மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோமோ, அது எல்லாம் எப்படி மறந்து போச்சுன்னு அவங்களுக்கே புரியாத அந்த மாதிரி ஆயிடுமா இந்த ஞானம் இல்லையா? தங்க பாத்திரத்தில் தான் தங்கும். அப்போ புத்திக்கு பூட்டு போடப்பட்டு விடுகிறது. இப்போ அவ்வளோ பக்காவாக ஞானம் சொன்ன குழந்தைக்கே ஞானம் சுத்தமாக மறந்து போயிடுமா? எப்போ எதுலையாவது சந்தேகம், சொல்கிறது பாபா தானா, பாபா சொல்கிறது ரைட்டு தானா, அந்த மாதிரி சந்தேகம், அல்லது காமத்தின் போதையில் மாட்டிக்கிறது, விகாரத்தில் விழுறது, அல்லது பயங்கரமான கோபம், இந்த மாதிரிலாம் வந்தால் சுத்தமாக ஞானம் பதியாது, பாபாவே விட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆகிடும். எப்படி இது மறந்து போச்சுன்னே தெரியாது. எப்பயாவது ஒரு தடவை ஒரு 5 வருஷம் கழிச்சு யாராவது பிரம்மகுமாரி சென்டருக்கு நான் போயிட்டு வரேன்னா, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் வாயிலிருந்து வராது. எப்படி மறந்து போச்சுன்னே ஆச்சரியமாக இருக்கும். அதுதான். ஏன்னா பாபா சொல்கிற மாதிரி தூய்மையை கடைபிடித்து ஸ்ரீமத் படி நடந்தால் மட்டும்தான் இந்த ஞானம் உள்ள தங்கும். இல்லைன்னா புத்தி லாக் ஆகிடும், பூட்டு போட்டுடும். பாடல்: நீங்கள் அன்பு கடலானவர். நாம் அவருடைய குழந்தைங்க, நாம் மாஸ்டர் அன்பு கடலாக இருக்கணும் இல்லையா? ஓம் சாந்தி. இது தந்தையுடைய மகிமை. பக்தர்கள் தான் நீங்கள் அன்பு கடலானவர்னு பாடுறாங்கன்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. தந்தை எவ்வளோ அன்பு கடலாக இருக்கிறாரு அப்படின்னு குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. பதித்தமானவர்கள் அனைவரையும் பாவனமாக்குறாரு. இப்போ பாபா சொல்றாரு, பாபாவுக்கு தெரியும் பக்தர்கள் தான் பாடுறாங்க நீங்கள் அன்பு கடலானவர்னா, ஆனால் உண்மையிலே அவர் எப்படி அன்பு கடலானவர், எந்த அளவுக்கு அன்பு கடலானவர் அப்படின்னு குழந்தைகளாகிய நமக்கு தான் தெரியும். அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறார். எல்லா குழந்தைங்களுக்கும் சுகதாமத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறாரு. நாம் அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ பாபா சொல்றாரு, பதிதமானவர்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் சுகதாமத்தோடைய ஆஸ்தி கொடுக்குறாரு. இல்லை இந்த குழந்தை தான் சொர்க்கத்துக்கு போகணும், இந்த குழந்தை போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லோருக்கும் அனுமதி கொடுக்குறாரு. ஆனால் போகிறதுக்கு விதி சொல்கிறார். அதை ஃபாலோ பண்ணால் நாம் அந்த ஆஸ்தியை அடையலாம். இப்போ அந்த ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம்.
அரை கல்பமாக மாயையின் ராஜ்யம் நடக்கும் பொழுது இந்த மாதிரி அன்பான தந்தை கிடையாது. எல்லையற்ற தந்தை அன்பு கடலாக இருக்க எவ்வளோ பெரிய விஷயமாங்க. அரை கல்பம் மாயையின் ராஜ்யம் மீண்டும் மீண்டும் உங்களை விகாரத்தில் விழ வச்சு துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு நல்ல வழியை சொல்கிறதுக்கு இந்த விகாரம் தான் உங்களுக்கு துக்கத்தில் தள்ளுறதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்கிறதுக்கு அன்பான தந்தை கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு கிடச்சிட்டாரு, அன்பு கடலாக இருக்காரு. அன்பு கடலா, சாந்தி கடலா, சுக கடலாக இருக்கிறாரு. ஸோ எப்படி அன்பு பொழிகிறாரு, எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறாரு, எந்த அளவுக்கு சுகத்தை கொடுக்குறாரு, இது எல்லாமே நமக்கு தெரியுது. நடைமுறையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து அடைஞ்சிட்டும் இருக்கிறோம். பக்தி மார்க்கத்தினருக்கு இது எதுவுமே கிடைக்கல. பாபாவுடைய அன்பு, சுகம், அமைதி எதுவுமே கிடைக்கல. நமக்கு தான் கிடச்சிருக்கு. ஆனால் பாவம் கிடைக்காமலே கிடச்சிட்டா மாதிரி மகிமை பாடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அடையிறது நாம், பாடுறது அவங்க. ஆனால் நினைவு செய்கிறாங்க. இப்போ அந்த பக்தி மார்க்கத்தில் இறைவன் எப்படி இருப்பார்னே தெரியாமல் செஞ்ச அந்த நினைவுலாம் முடியுது. ஏன்னா இப்போ நீங்கள் எதிரில் வந்து உட்காந்துட்டீங்க, தெரியாமல் பாடுற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. நேரடியாக உங்களுக்கு தெரியும் அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு. இந்த எல்லையற்ற தந்தைக்குத்தான் அவ்வளோ மகிமை இருந்திருக்கு. அவசியம் அந்த தந்தை அன்பை தான் வழங்கி கொண்டிருக்கிறார் இல்லையா. தினம் தினம் வந்து நம்மளை மாத்துறாரு பாருங்க. அதுதான் அவருடைய அன்பு. ஞானத்தின் மூலமாக நம்மளை மாத்துறது. சத்தியுகத்தில் கூட ஒவ்வொருத்தருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. விலங்குகள் கிட்ட கூட ஒன்றின் மீது மற்றொன்றிற்கு அன்பு இருக்கும் சத்தியுகத்தில். பாருங்க, சத்தியுகத்தில் மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துவாங்க, விலங்குகளும் அன்பு செலுத்தும். ஒன்று போதும், நெடி அடிக்குது. இப்போ பாபா சொல் நெடி அடிக்குது, கொஞ்சம் வேற இடத்துல வைங்களா. இப்போ பாபா சொல்றாரு, சத்தியுகத்தில் மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு தான் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. வெறுப்பு, பொறாமை, எதிர்மறை எண்ணம் எதுவுமே இருக்காது. விலங்குகள் கூட அவ்வளோ அன்பாக இருக்கும். அதனால தான் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிச்சதுன்றாங்க. சிங்கம் பசு மேலே அன்பு செலுத்தும் இல்லையா, அப்படி இருக்கும். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் அப்படியா இருக்குது, எல்லாரும் அன்பாக செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே தங்களுக்குள்ள அன்பு செலுத்தாத எந்த விலங்குமே இருக்காதான். அங்கே இருக்கிற எல்லா விலங்கும் அன்பு செலுத்தும். இங்கே கூண்டில் வச்சிருக்கிற எல்லாமே அங்கே அன்பு செலுத்திட்டு இருக்கும். இங்கே அன்பின் மாஸ்டர் கடல் ஆனீங்கன்னா உங்களுடைய அந்த அன்பு கடல் சமஸ்காரம் அழிவற்றதா ஆகிடும், சத்தியுகத்துக்கு வந்துடும். அதனால் உயர்ந்த பதவியை அடைவீங்க அப்படின்னு பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக தான் இருக்கிறாங்க. முன்ன பின்ன பார்த்து கூட இருக்க மாட்டாங்க இல்லையா. டிவியில் நியூஸை பார்த்துட்டு நியூஸில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதிரியாக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா நடக்கிறது ராவண ராஜ்யம். எப்படியோ ஒரு நிம்மதியை கெடுக்குது இல்லை. டெய்லியும் பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்திங்கன்னா வாதம்னுட்டு ஏதாவது ஒரு அசாந்தி அதிர்வலைகளை பரப்பிட்டு இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லைன்னு. ஏன்னா இது ராவண ராஜ்யம். ஆனால் இதே ராவண ராஜ்யத்தில் முந்தைய கல்பத்தில் வந்து நான் உங்களை எப்படி அன்பானவரை ஆக்கினேன், அந்த மாதிரி மறுபடியும் ஆக்குறேன். பாபா வந்து எப்பயாச்சும் இவங்க கோபப்படுறாங்க அப்படின்னு யாரை பற்றியாவது பாபா கிட்ட தகவல் வந்துச்சுன்னா பாபா சொல்லுவாராம், குழந்தை கோபப்படாத, அது தப்பு. இதன் மூலம் நீங்கள் தான் துக்கம் அடைவீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறீங்கன்னு, உங்களுக்கு அதனால வட்டியும் முதலமா துக்கம் திரும்ப வரும் இல்லையா. அதனால் ஒருத்தர்கிட்ட கோபப்படுறதோடு இருக்க மாட்டீங்க.
அந்த கோபத்தை வச்சுட்டு அப்படியே மற்ற தொடர்பில் வர எல்லாருக்கிட்டையும் கோபத்தை காட்டிக்கிட்டே இருப்பீங்க. சொல்லுங்களேன், வீட்டில் கோபப்பட்டுட்டு வந்தாங்கன்னா ஆஃபீஸ்லேயும் அது வெளிப்படும். ஸோ அந்த மாதிரி துக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, துக்கம் அடைஞ்சிட்டே இருப்பீங்க. அதனால் குழந்தை கோபப்படுறது சரி கிடையாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், கோபப்படாதீங்க, அமைதியாக இருங்க. ஏன்னா அதான் உங்களுடைய சுய தர்மம். அவர் எல்லைக்குட்பட்ட சுகம் கொடுக்கக்கூடியவர். இந்த தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர், அதாவது சதா காலத்துக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர். உடலுடைய தந்தை வந்து எல்லைக்குட்பட்ட சுகத்தை தான் கொடுக்க முடியும். இந்த பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்க முடியும், படிக்க வைக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் பாபா தான் எல்லையற்ற சுகத்தை கொடுக்குறாரு. அதனால் பாபா சொல்கிறாரு, எல்லையற்ற சுகத்தை உங்களுக்கு கொடுக்குறான்ல, அப்படிப்பட்டவருக்கு குழந்தை ஆயிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த காரணத்தை கொண்டும் துக்கம் கொடுக்கக்கூடாது. மற்றவங்க கொடுத்தா கொடுத்துட்டு போகிறாங்க, கம்முன்னு போயிடுங்க. நம்ம பாபா குழந்தையாக இருக்கிறோம். சுகத்தின் பாதையை தான் காட்டணும், துக்கத்தின் பாதையை காட்டக்கூடாது. இல்லை நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டிங்கன்னா அவங்களே கோபப்பட்டாங்க படலான்னு சொல்லிட்டாங்கன்னுவாங்க. ஏதோ பாபாவே சொல்லிட்டா மாதிரி நினச்சிக்குவாங்க. அப்போ நமக்கு நம்ம பண்ணது தப்பாயிடுது இல்லையா? ஸோ நம்மளை அந்தளவுக்கு உயர்ந்தவங்க பார்க்குறாங்க. அதனால் பாபா சொல்ற எந்த காரணத்தை கொண்டும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அரை கல்பமாக மிகுந்த துக்கத்தை தான் கொடுத்துட்டு இருந்தீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுதான் தொடர்ந்து இப்போ வந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் கொடுத்த துக்கமெல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வாங்கவும் வேண்டாம், திருப்பி கொடுக்கவும் வேண்டாம். இப்போ வாங்காமல் இருக்கிறது எப்படி? பரந்தாமத்துக்கு போயிடுங்க, பரந்தாமத்துக்கு போயிடுங்க, பாபா கூட பேசிகிட்டு இருங்க. பாபா நான் அவன் கூட பேசுகிறேன், நான் இங்கே வரவே மாட்டேன், இங்கே இருக்கிறது எனக்கு கேட்கவே கேட்காதுன்னு கண்டினியூஸாக ஸ்பீடாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிறது கேட்காது. அப்போ வாங்க மாட்டீங்க, தப்பிச்சிடுவீங்க. ஏன்னா வாங்கிட்டீங்கன்னா திருப்பி கொடுக்கணும்னு தோணிடும். வாங்காதீங்க. அதான் பாபா சொல்ற, துக்கத்தை கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. ராவணன் ரொம்ப கெடுத்துட்டாங்கள இல்லை, மனிதர்களுடைய வார்த்தையே கத்தி மாதிரி வெட்டுது. அப்படி தானே இருக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, ஆனால் அப்படியே ரணமாக வலிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கெடுத்துட்டான், ட்ரைனிங் கொடுத்து வச்சுட்டான் ராவணன். ஒருத்தர் இன்னொரு நாட்டு மேலே படை எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கொள்ளையடிச்சிடுவாங்க. அதே மாதிரி ராவணன் கொள்ளையடிச்சுட்டான் அவங்களுடைய தெய்வீக குணங்களை. மீதி இருக்கிறது என்னது? கோபம், காமம், பற்று, பேராசை, இதாக இருக்குது இல்லை? ஏன் தூய்மை போயிடுச்சு, காமம் வந்துடுச்சு, அமைதி போயிடுச்சு, கோபம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சக்தி போயிடுச்சுன்னா மீதி குப்பை தான் இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு வெளிச்சம் கிடச்சிருச்சு. ஓ, இதான் நடந்திருக்கா? உண்மையில கோபம் அவன் பண்ண வேலையா இல்லையா? சாராயம் குடிச்சா போதை வருது. போதை வந்து இயற்கையான குணம் கிடையாது மனிதனுக்கு. அந்த சாராயம் உள்ள போய் கொஞ்ச நேரத்துக்கு சக்தி இழக்க வச்சிடுது. மூளை சக்தி இழக்கும்போது அது போதை ஆயிடுது. அந்த மாதிரி ஆத்மா சக்தி இழக்கும்போது வந்த விகாரங்கள் இதுன்ற வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. இந்த நாடக சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது. ஒருவேளை உங்களால் இந்த ஞானத்தின் விஸ்தாரத்தை விளக்கமாக புரிஞ்சிக்க முடியலன்னா பரவாயில்ல, 2 வார்த்தை மட்டும் நினைவு செய்யுங்க. என்ன அந்த 2 வார்த்தை? அப்பா கொடுக்குற ஆஸ்தியை நினைவு பண்ணணும். அப்பாவை மெயினாக அவர் தானே இல்லை? அப்பா ஆஸ்தி, பரமாத்மா. சரி, கரெக்டு. எதுவும் முடியலன்னா அப்படி நினைக்கலாம். மற்ற அப்பா ஆஸ்தி மாற்றி மாற்றி இல்லை, ஆத்மா பரமாத்மா, அதுவும் சூப்பராக தான் இருக்கு இல்லையா? மெயினாக பாபா இங்கே சொல்கிறார், எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது. ஏன் அப்படின்னா, எதுக்கு நினைக்கிறீங்க அது தெரியணும்ல. ஆஸ்தி கிடைக்குதுன்றது தெரியணும். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா பின்னாடி வேலை கிடைக்குதுன்றதுக்காக தான் அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி அப்பா கிட்டேருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது. 21 பிறவிக்கு வரப்போகுது. ஆனால் எந்த அளவுக்கு உயர்ந்த பதவி வருன்றது எதன் ஆதாரத்தில் நிர்ணயிக்கப்படுது?
யார் அப்பாவுடைய முழு ஆஸ்திக்கு அதிகாரி ஆவாங்க? எந்த அளவுக்கு அப்பாவை நினைவு செஞ்சு தாமரை மலருக்கு சமமாக விலகி தூய்மையாக இருக்கிறீங்களோ, இந்த கலியுகத்தோட எந்த துர்நாற்றமும் உங்கள் மேலே படிஞ்சிடக்கூடாது. அப்படி விலகி இருக்கிறீங்களோ, அதாவது விகாரங்கள் மீது வெற்றி அடைகிறீங்களோ, எந்த அளவுக்கு விகாரத்தின் மீது வெற்றி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு அப்பாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரி இல்லையா? கர்மேந்திரியங்கள் முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது, அதுதான் இதோடைய அர்த்தம் இல்லையா? கண்ணு நீங்கள் சொல்கிறதான் பார்க்கணும், காது நீங்கள் சொல்கிறதான் கேட்கணும், அதுவும் உடலை பார்க்கக்கூடாது, ஆத்மாவை பார்க்கணும், ஆத்மாவை தான் பார்க்கணும். ஆத்மாவை பார்த்துட்டு அப்புறம் விகாரமே வராது. அந்த மாதிரி எந்த குழந்தையால முடியுதோ, விகாரத்தின் மீது மாயின் மீது முழு வெற்றி அடையுதோ, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. நிறைய விதமான விகாரங்கள் இருக்குது. ஸ்ரீமத் படி நடக்காததே ஒரு விகாரம் தான். எப்படி சூப்பர் இல்லையா? பாபா சொல்ற மாதிரி இப்போ பாபா சொல்றாரு ஆத்மாவை தான் பார்க்கணுன்றார், நான் பாட்டுக்கு மாத்தாச்சு முகத்தையே பார்த்துன்னு இருந்தேன்னா அதுவுமே விகாரம் தான்றார் இல்லையா? ஸ்ரீமத் படி நடக்கலைனாலே விகாரம் தான். ஸ்ரீமத் படி நடந்தாதான், அதன் மூலமாக தான் நீங்கள் நிர்விகாரியாகிறீங்க. அதனால பாபா சொல்றாரு, என் ஒருத்தரை மட்டுமே நீங்க நினைவு செய்யணும், வேற யாரையுமே நினைவு செய்யவே கூடாது. ஏ குழந்தைகளே, நான் அனைவரையும் அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு தந்தை பிரம்மா பாபா மூலமா சொல்றார். அப்போ பாருங்க, அந்த சீதை அந்த கோட்டை தாண்டும் போது தான் ராவணன் கடத்துறான், இல்லைன்னா கடத்த முடியாது இல்லையா? அது மாதிரி அந்த ஸ்ரீமத்துன்ற கோட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிர்விகாரியாக இருப்பீங்க. சும்மா சும்மா காலை அண்ணாண்ட புத்தின்ற காலை அண்ணாண்ட வச்சிங்க விகாரி ஆகிடுவீங்க. நிர்விகாரியாக இருக்க முடியவே முடியாது. அதனால் பாபா சொல்றாரு, ஸ்ரீமத்தை மீறதே ஒரு விகாரம். சம பாயிண்ட் இல்லையா? ஒரு விஷயத்துல தண்ணி குடிக்கிறதுலேருந்து ஏந்திரிக்கிறதுலேருந்து பார்க்கறது நடக்கிறது எல்லாத்துக்கும் ஸ்ரீமத்து இருக்குது. மெயின் ஸ்ரீமத்தை ஆத்மா நினைவு செஞ்சுட்டு பரமாத்மா நினைவிலே இருக்கிறது தான். அப்போதான் நீங்கள் நிர்விகாரி ஆக முடியும். ஒவ்வொரு அடியிலையும் நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேன்னா செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருத்தரை மட்டும், என் ஒருவனை மட்டும்தான் நினைவு செய்யணும். முதல் ஸ்ரீமத். ரெண்டாவது ஸ்ரீமத் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ரீமத் என்னது? வேற யாரையுமே நினைவு செய்யக்கூடாது. அப்பாவை மட்டும் நினைவு செய்யன்றது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு ஈக்குவலான முக்கியம் யாரையும் நினைவு செய்யாமல் இருக்கணுன்றது. அப்பா விட்டாலே டக் 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 டக்குன்னு வந்துடும் இல்லையா? பாபா சொல்றாரு, குழந்தைகளே, உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். எங்கே அழைச்சிட்டு போகிறாரு? எதை அழைச்சிட்டு போவார்? அப்போ மற்றதெல்லாம் நினைக்கலாமா? மற்றதை நினச்சிங்கன்னா வராது, ஆத்மா பறக்காது. அப்படியே ஃப்ரீயாக வச்சுருக்கணும். ஆத்மா கூப்பிட்டா டக்குன்னு ஓடி போயிடணும், அப்படி இருக்கணும். அதனால் வேற எதையுமே நினைவு செய்யாதீங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. ஒவ்வொரு மதத்திலும் வர்ஷிக்கிறமும் இருக்குது. போப்புக்கு பார்த்தீங்களா எவ்வளோ புகழ் இருக்குது போப்பாண்டவருக்கு. இந்த சமயம் எல்லாருமே மூட நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க இல்லையா? இயேசுவை கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்க, கடவுள் எங்கும் நிறைந்தவர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே மூட நம்பிக்கை தான். ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒரு தந்தையை தவிர வேற யாருக்கும் புகழ் பாட மாட்டீங்க, பாட முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இறைவனை பற்றி. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கேன்னு எல்லா மதத்திலும் சொன்னாலும் மற்றவங்களையும் சேர்த்து மகிமை பாடிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் உங்களுக்கு தான் இறைவனை பற்றி தெரியும், கூடவே அவர் இருக்கிறத உணர்றீங்க ஒவ்வொரு அடியிலும் இல்லையா? பாபா சொல்றாரு, அனைத்துமே செயற்கையானவையே. இந்த சமயம் எல்லாருமே மறுபிறவி எடுத்து எடுத்து பதிதமாகறாங்க. மனிதர்கள் அனைவருமே
இறுதியில் முழுவதுமாக பதிதம் ஆகத்தான் வேணும் இல்லையா? பாபாவுடைய புகழ் மட்டும்தான் உண்மையான புகழ், மற்றது எல்லாமே செயற்கையான புகழ். மற்றவங்க எல்லாமே மறுபிறவி எடுக்கிறாங்க, எடுத்து 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 அழுக்காயிடுறாங்க. அழுக்கானவங்களுக்கு என்ன நீங்கள் மகிமை பாடுவீங்க இல்லையா? பிறவியில் மாட்டாதவருடைய மகிமை தான் உண்மையான மகிமை. அவர் தான் எப்பவுமே தூய்மையாகவும் இருக்கிறார். ஸோ மற்றபடி எல்லா மனிதனும் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அழுக்காக ஆகி தான் ஆகணும், தப்பிக்க முடியாது. இறைவனை பதித்த பாவனர்னு அப்போ தப்பிக்க முடியாதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவங்கள மகிமை பாடுறது வேஸ்ட்டு. எல்லாரும் விழுந்து தான் ஆகணும். விழுறவங்கள போய் எதுக்கு மகிமை பாடிட்டு இருக்கிறீங்க? பதித்த பாவனர்னு இறைவனை ஒரு பக்கம் சொன்னால் கூட அதோடைய அர்த்தத்தை விளக்கமாக அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. பதித்த பாவனர்னா என்ன? தூய்மை ஆக்குறவர். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் அதை பாடுவாங்க. பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா, ராமர் கோயிலுக்கு போனால் ரகுபதி ராகவராஜன் அழகாக பாடுவாங்க பதித்த பாவனர்னு. வாங்கலாம் பிரம்மகுமார் சென்று. ஐயோ அங்கே தூய்மையாக இருக்கணுமாவா? அப்போ எதுக்கு தூய்மையாக்கிறதுக்கு வாங்கன்னு உட்காந்து இங்கே பாடிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதுக்கு தான். அப்போ அர்த்தமே தெரியாமல் பாரு. அப்போ அது மூட நம்பிக்கை தானே. தெரியாமல் பண்ணால் அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. அது கரெக்டாக கூட இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு தெரியல, அப்போ அது மூட நம்பிக்கை தானே. ஆனால் பாபா சொல்றாரு, இந்த உலகமே பதித்தமானவர்களுடைய உலகம். இந்த உலகத்துக்கு என்ன மகிமை இருக்குது? அழுக்கானவங்களுடைய உலகத்துல என்னப்பா மகிமை இருக்குது? போப்பாண்டவர், 1ஆம் போப்பாண்டவர், 2ஆம் போப்பாண்டவர் அப்படின்ட்டு வரிசையா கீழே இறங்கி தான் வந்திருக்கிறாங்க. 1ஆம் போப்பாண்டவரோட 2ஆம் போப்பாண்டவர் கீழே தான் இறங்கியிருப்பார். அதை விட 3ஆம் போப்பாண்டவருக்கு ஸோ இறங்கிட்டே தான் வராங்க. அவங்கள வரிசைக்கிரமமாக காமிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வரிசைக்கிரமமாகவே தங்களுடைய பதவியை அடைவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம ஊரில் சங்கராச்சாரியா கூட சொல்லலாம் இல்லையா? பெரியவர், சின்னவர், நடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. காமிக்கும் போதே வரிசைக்கிரமம் தான். ஏன்னா 1ஆம் போப்பாண்டவருக்கு தான் மகிமை அதிகமாக இருக்கும். ஆனாலும் வரிசைக்கிரமமாக தான் தங்களுடைய பதவியையும் அவங்க அடைவாங்க. இந்த சக்கரத்தை நீங்கள் நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் இங்கே வர்றதே யார்கிட்ட வரீங்க? அப்பா கிட்ட. நம்ம சொந்த அப்பா, கடவுளே அப்பாவாக இருக்கார், அவர்கிட்ட வரும். ஏன் வரும்? ஆஸ்தி அடை இல்லையா? ஆஸ்தி அடைய. நாராயணன் மறைமுகமான வேஷத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம், ஆஸ்தி அடையிறதுக்கு வந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் டைரக்டா சிவன் கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குமா? பிரம்மா மூலம், சாக்காரமானவர் மூலமா தான். சாக்காரம்னா சரீரம், சரீரதாரி மூலமா தான் கிடைக்கும். ஏன்னா ஞானம் அவர் வாய் வழியா தானே சொல்லணும். மேல இருந்தே ஒன்றும் அவர் எல்லாருக்கும் உந்துதல்லாம் கொடுக்கறது கிடையாது. தேகதாரியை நினைவு செய்யாதீங்க பாபா சொல்றார். பிரம்மா உடல்ல வந்துதான் சிவன் பேசுறாரு. பிரம்மாவுக்கு மரியாதை கொடுங்க, ஆனா நினைக்காதீங்க, நினைக்க கூடாது. மரியாதை இருக்குது, பட் அதுக்காக அவரை நான் நினைவு செய்யறேன். அழியக்கூடிய உடல் தானே, ஆத்மாவை தான் நினைவு செய்யணும், பரமாத்மாவை தான் நினைவு செய்யணும். தேகதாரிகளை நினைவு செய்யாதீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த ஒரு தந்தை பரந்தாமத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்காரு பாருங்க, அவரை மட்டும்தான் நினைவு செய்யணும். குழந்தைகளே, அப்படியே லைனுக்கு லைன் அதே வார்த்தையே வந்துட்டு இருக்கு. குழந்தைகளே, என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கன்றது எவ்வளவு பெரிய கட்டளை. சாதாரண லைன் மாதிரி இருக்குது. பாபா இன்னைக்கு என்ன வானிலை சொன்னாரு? பாபா நினைக்க சொன்னார். அதான் டெய்லியும் சொல்றாரு, வேற என்ன சொன்னார்? டெய்லியும் சொல்றாருன்னா அதுல அவ்வளவு விஷயம் இருக்குது.
அவர் டெய்லியும் சொல்கிறார், டெய்லியும் பண்ணுறீங்களா? டெய்லியும் அந்த நினைவு சொரூபமாகவே அந்த நினைவு மறக்காமல் இருக்குதா? அதனால் இது சாதாரண கட்டளை இல்லை. இந்த கட்டளை தான் உங்களை எல்லா துக்கத்துலேருந்தும் காப்பாற்ற போகுது. விநாச காலத்தில் 21 பிறவிக்கான ஆஸ்தியும் கொடுக்க போகுது. தேகதாரியை நினைவு செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நினைவு செஞ்சுட்டே இருக்கீங்க, உங்கள் கணவனையோ மனைவியோ குழந்தையோ நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா திடீர்னு சரீரம் விடுறீங்கன்னா அவங்க நினைவு தான் வரும். அங்கே நினைவு வந்தால் என்ன ஆகும்? சாக போகிற நேரத்தில் சொல்கிறான், சாகிற அந்த வினாடி அவங்க நினைவு வந்தால் என்ன வரும்? அங்கேயே போய் ஜென்மம் எடுத்துடுவீங்க. அதை நினைவாக இருக்கனால அது சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் போய் ஜென்மம் எடுத்துடுவீங்க. இந்த கலியுகத்தில் மறுபடியும் ஜென்மம் எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க இல்லையா? அதனால தான் பாபா சொல்கிறார், எந்த தேகதாரியும் நினைவு செய்யாதீங்க. ஏன்னா இங்கே பிறக்கிறது தான் மிகப்பெரிய தண்டனை. அதுவும் கர்ப்பத்தில் போய் மீண்டும் மாட்டிக்கணும். எப்படி இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லை, உங்களுடைய நினைவு யாத்திரை நின்றோம். நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்னாலும் அந்த நேரம் நினைவு வராது. ஸோ அதனால் உணர்வு பூர்வமாக யாரை நினைக்கிறீங்களோ அதை எப்படியாவது கட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா மாட்டிக்கும். இப்போ கணவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா அவரை பார்க்கும்போதெல்லாம் இது என் கணவன் கிடையாது, சிவபாபா தான் என்னுடைய கணவன், சிவபாபா இவர் மூலமாக பேசுகிற மாதிரியே தான் நான் நினைக்கிறேன் அப்படி. அப்போ சிவபாபா கிட்ட புத்தி போகும் இல்லையா? அப்படி இல்லாமல் மற்றவங்களை நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாபாவுடைய நினைவு யாத்திரை கட் ஆகிடும். பாருங்க, பாபா குழந்தை பாருங்க, எது வேணாலும் பாருங்க, ஆத்மா மட்டும்தான் தெரியணும், கண்ணுக்கு உடலே தெரியக்கூடாது. அதெல்லாம் ஓகே, ஆனால் பற்று இல்லாமல் பார்க்கணும். சரி, அதுவும் உங்கள் குழந்தைன்னா என்ன அர்த்தம்? சகோதரன் அர்த்தம். அப்போ சகோதரனா பார்க்கணும், சகோதரனா பார்க்கணும். அப்படி உங்களுக்கு மற்றவங்க நினைவு வந்தால் நினைவு கட்டாகும், பாவம் அழியாது, பயங்கர நஷ்டம் ஏற்பட்டுடும், துடிப்பீங்க. ஒரு வினாடியில் நான் ஃபெயில் ஆகிட்டேனேன்னு துடிப்பீங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணால் லாபமும் ஏற்படும் நஷ்டமும் ஏற்படும். ஆனால் இந்த பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்படுறது புத்திசாலித்தனம் கிடையாது, கவனம் இருக்கணும் இல்லையா? நிராகாரமான தந்தைய மந்திரவாதி வியாபாரின்னு கூட சொல்கிறாங்க. திவ்ய திருஷ்டியின் சாவி அப்பா கையில் தான் இருக்குது. ஏதாவது காட்சி பார்க்கறதுனால, கிருஷ்ணருடைய காட்சி பார்க்கறதுனால என்ன லாபம் இருக்கு? எந்த லாபமும் கிடையாது. நாடக சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது படிப்பு. கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சிட்டா இந்த நாடகம் தெரிஞ்சிடுமா, ஞானம் தெரிஞ்சிடுமா? அதனால் அது பக்தி மார்க்கத்தில் காட்சி. இங்கே காட்சி பார்க்குறத பற்றி நினைக்காதீங்க, காட்டுறது இறைவன் தான், பட் அந்த ஆசை உங்களுக்கு வேண்டாம். பாபாவை ஏன் மந்திரவாதின்றாங்க? ஒன்று காட்சி காட்டுறார், மெயின் அது. அடுத்தது நரகத்தை சொர்க்கமாக்குறார், மனுஷனை தேவதையாக்குறார். அதுனா சாதாரண மந்திரம்? அது வியாபாரி. ஒன்றுத்துக்கும் உதவாத 5 விகாரங்கள் தேக உணர்வு நம்ம கிட்ட வாங்கி உலக ஆஸ்தியை கொடுக்கிறார். இப்போ பாபா சொல்றாரு, ஃபுல்லாக பாபா இன்னைக்கு வாணி ஃபுல்லாக நினைவு நினைவு நினைவு, அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா? எத்தனை தடவை சொன்னாருன்னு எண்ணலாம்ல இருக்குது. அது மாதிரி கிட்டத்தட்ட 100 தடவை வந்துடும் இருக்குது இல்லையா? லைனுக்கு லைன் வருது. எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்வீங்களோ, சுதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருப்பீங்களோ, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. எப்படி சக்கரத்தை சுற்றுவீங்க? சரி,
சரி, ரொம்ப ஈஸியாக நினைவு பண்ணுறது எப்படி? ஈஸியாக இருந்தால் தான் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுவீங்க இல்லையா? நான் தான் தேவதையாக இருந்தால் மீண்டும் நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன், இதுதான் சக்கரம், அவ்வளோதான். தேவதையாக இருந்தது நான் தான், ஏன்னா அதுதான் உங்களுடைய லட்சியம். ஆகிட்டு இருக்கிறேன், எனக்கு தான் பூஜை பண்ணுறாங்க, அதுவும் சொல்லிக்கலாம். பட் அந்த பவர் அது சுத்த சுத்த நீங்கள் சாதாரண ஆத்மா இல்லைன்னு பதிகிறீங்க உங்களுக்குள்ள. அப்போ உங்களுடைய நடத்தை, பார்வை, எண்ணம் சாதாரணமாக வராது. அதுதான், எந்த அளவுக்கு சக்கரத்தை சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த குணம் வரும், அதனால் உயர்ந்த பதவி கிடைக்கும். மீண்டும் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன், ஆல்ரெடி நான் தேவதை தான் கூட புரிஞ்சுக்கோங்க. தெய்வீக நடத்தை வரணுன்றதுக்காக, அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்கிறதுக்காக கிடையாது. பாபா சொல்றாரு, இப்போ என்னுடைய குழந்தையாகி இருக்கிறீங்க, ஞாபகம் வருதா? 5000 வருஷம் முன்னாடி பாபா நாங்கள் உங்கள் குழந்தையாக தான் இருந்தோம், இதே இடத்துல வந்து இதே ஞானத்தை கேட்டோம், ஞாபகம் இருக்குதா? நினச்சாலே எவ்வளோ மெய்சில் இருக்குது. 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இல்லையா, இதே இடம். ஆத்மாக்களாகிய நாம பரந்தாமத்தில் இருந்தோம். அங்க பேசுறதுக்கான விஷயம்லாம் எதுவும் இருக்காது, பேசலாம் மாட்டோம், கர்மேந்திரியமே இருக்காது. அதனால பாபா வந்து, குழந்தை நீ நல்லா முயற்சி பண்ண போ, சத்தியுகம் ஆரம்பிச்சிச்சு போ அப்படின்லாம் பேசலாம் மாட்டார். தானாகவே நடக்கும் நாடகம். இறைவன் அங்கே வந்து எதுவுமே இங்கேயுமே அதுதான் நம்மளும் இப்போ ஆத்மானா அப்படி இருக்கணும். நீங்கள் எதுவுமே வாயை திறந்தே சொல்லத்தர, தானாகவே எல்லாம் நடக்கும். சாட்சியாக பாருங்கள், நாடகம் தானாக இயங்கும். நீங்கள் அமைதி, எந்த பிரச்சனைனாலும் இருக்கட்டும், நீங்கள் அமைதியாக இருங்களாம், தானாக செட்டில் ஆகும். நீங்கள் தலையிட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் ஆகாது, தேவையில்லாமல் மாட்டிகிட்டு இருப்போம் இல்லையா? அதனால் நாடகம் தானாகவே நடந்துட்டு இருக்குது. எப்படி ஒரு மீனுடைய பொம்மையை காமிக்கிறாங்க இல்லையா, அதில் கம்பியில் மீன் கோர்க்கப்பட்டிருக்கும், கம்பியை தலைகீழாக திருப்பினீங்கன்னா மெதுவாக கீழே இறங்கி வரும். அதே மாதிரி ஆத்மாக்கள் எல்லோரும் நாடகம்ன்ற கம்பியில் கட்டுண்டு இருக்கிறாங்க, சக்கரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஏறுறாங்க, பிறகு இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்முடையது ஏறும் கலை. அது ஏதோ ஒரு கேம் இருக்கும் போல இருக்குது. ஒரு குச்சியில் பொம்மை மீன் செஞ்சு கோர்த்து வைப்பாங்களாம். அப்போ இல்லை இது அது கிடையாது, இது விளையாட்டு. நிறைய மீன் கோத்து வச்சுருப்பாங்களாம். இப்படி திருப்பிட்டா மேலே இருக்கிற மீன் எல்லாம் கீழே வரும். இப்படி அது மாதிரி ஆத்மா எல்லாம் என்ன மேலே போயிடுச்சுன்னா மேலே இருந்து கீழே வரும், கீழே இருந்து மறுபடியும் கடைசியில் மேலே போகும். அப்போ மேலே போகிறதுக்கு முன்னாடி ஏறும் கலை நமக்கு வந்துடுது, ஆனால் மேலே போனதுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்கும் கலை தான். ஸோ இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ ஏறுறதுக்கான நேரம். மாயக்கிட்ட மாட்டி இறங்கக்கூடாது. ஏன்னா ஏறுறது எப்படின்னு நமக்கு போதிக்கிறதுக்கு ஞானக்கடல் தந்தை வந்திருக்கார், ஏறும் கலையில் அழிச்சிட்டு போகிறதுக்கு. இந்த சங்கம் யுகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு மேலே ஏறிக்கிறீங்களோ ஏறிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வெறும் இறங்கும் கலை தான். எவ்வளவு ஈஸியானது இந்த ஞானம்! இறங்கும் கலைக்கு எவ்வளவு சமயம் ஆகுது, பிறகு ஏறும் கலைக்கு எவ்வளவு சமயம் ஏற்படுது சொல்லுங்க. எத்தனை வருஷம் இறங்கும் கலை நடக்குது, எத்தனை வருஷம் ஏறும் கலை நடக்குது? சரி, ஏறும் கலை 100 வருஷம். சரி, ஆக்சுவலாக சத்தியுகத்திலேருந்து இறங்க தான் செய்யுது, ஆனால் ஸ்லோவாக இறங்கும். ஸ்லோவாக அங்கேயே கலைகள் குறைய தான் செய்யுது. துவாபரத்துலேருந்து அதிகமாக இறங்கும், ஸ்பீடாக இறங்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, பாபா தான் இறங்கும் கலையில் விழுந்துட்டு இருந்தவங்கள அப்படியே திருப்பி ஏற வச்சிடறாரு, டக்குன்னு மாற்றி விட்டுறாரு.
அப்படி இல்லைன்னா உலகம் என்ன ஆகுறது? அப்படியே விட்டுட்டா. முதல்ல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்குது, பிறகுதான் மற்ற தர்மங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடையது ஏறும் கலை. முதல்ல இந்த பூமியில என்ன தர்மம் இருக்கும்? தேவதா தர்மம். 2500 வருஷத்துக்கு. அடுத்ததான் கிறிஸ்தவ தர்மம், இஸ்லாமிய தர்மம், புத்த தர்மம், ஜெயின தர்மம் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். பாபா வந்த உடனே புதுசாக ஒரு தர்மம் உருவாகிட்டு இருக்குது. அதில் தான் ஏறும் கலை. பிராமண குலத்தை உருவாக்குறாரு, ஏறும் கலை நமக்கு. ஏன்னா ஆக்சுவலாக உலகத்துக்கு ஃபுல்லாக இது இறங்கும் கலை தான், நமக்கு மட்டும்தான் ஏறும் கலை. ஏன் நமக்கு இறங்கும் கலை கிடையாது? இறங்கும் கலை முடிஞ்சிச்சு, நமக்கு முடிஞ்சிச்சு. நம்ம கலியுகமே முடிஞ்சு போச்சு, சங்கமயுகம். அப்போ நீங்கள் போகிறீங்க ரோட்டில் போய் சத்தம் போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? கலியுகமே எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு போயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை, இது வேற யுகம், வேற உலகம். இது வேற உலகம். இந்தியாவிலலாம் இப்படிலாம் இருக்க மாட்டோங்க, அமெரிக்காவிலாம் இப்படி இருக்க மாட்டோம். அந்தந்த நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் மாதிரி சத்தியுகத்தில் இப்படி இருக்க மாட்டாங்க. சுத்தமான வேற, கலியுகத்தில் சுத்தமான வேற. சங்கம யுகம் சத்தியுகத்தின் சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்துகிற யுகம். அதனால இறங்கும் கலை முடிஞ்சிச்சு, இப்போ ஏறும் கலை நமக்கு. திட்டினாங்க, திருப்பி திட்டினா மறுபடியும் அவனும் விழுந்தா நானும் விழுந்தேன், நண்டு கதை மாதிரி. காலை பிடிச்சி நானும் விழுந்தேன் நீ வான்னு. இப்போ அது கிடையாது, ஏறிக்கிட்டே இருங்க. உங்களை திட்டுறாங்களா அவங்களும் கையை கொடுத்து ஏற்றிக்கிட்டே இருங்க, இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, இது தமோ பிரதானமான உலகம், வெறும் துக்கம்தான் இருக்குது. இப்ப அடிக்குது பாருங்க புயல், அடிக்கடி வரும்ல புயல் நமக்கு வருஷம் வருஷம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெரிய பெரிய மாளிகையிலும் வத்தி பெட்டி மாதிரி சர 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 சரன்னு விழற மாதிரி புயல் அடிக்க போகுது. இப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கேட்கவே பயங்கரமா இல்லை? எப்படி இருக்கும் பாருங்க அப்படி இருந்தா. இப்பெல்லாம் என்ன புயல் அடிச்சாலும் எங்கேயோ ஒரு வீடு விழுந்தா உண்டு, அதுவும் மழையில ஊறி இருக்கும், இல்லை ரொம்ப பழைய அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க எல்லா வீடுமே அப்படியே படப்படன்னு விழற மாதிரி புயல் அடிக்கணும்னா அப்ப என்ன ஃபோர்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி பயங்கர துக்கமான டைம் வரப்போகுது. ஏன்னா இது உலக அழிவுக்கான நேரம். ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறுவாங்க எல்லோரும். எல்லோருடைய வாயில இருந்தும் ஐயோ ராமா அப்படின்னு தான் வெளிப்படும். எல்லாரும் பகவானைத்தான் நினைவு செய்வாங்க அந்த நேரத்துல. அப்படிப்பட்ட நேரம் வரப்போகுது. ஆனா நாம என்ன பண்ணுவோம் அப்ப? ஆஹா ஆஹான்னு இருப்போம். ஏன்? நமக்கு சொர்க்கத்தின் காட்சி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஆத்ம உணர்வுல இருக்கிறோம். ஃபுல் ஆத்ம உணர்வுல இருக்கும்போது அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. தேக உணர்வுக்கு வந்துட்டீங்க, நாடகன்றத மறந்துட்டீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. எல்லாரும் அலறுவாங்க. நீங்க டெஸ்ட் பேப்பர்னு புரிஞ்சுக்கணும். ஐயோ அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க சக்தியை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. இங்க இருக்கவே கூடாது. பரந்தாமத்திலும் சூக்ஷ்மாதனத்திலுமே தான் சுத்திட்டு இருக்கணும். இப்ப பாபா சொல்றாரு, தூக்குல போடும் பொழுது கூட இறை தந்தையை நினைவு செய்யுங்கன்னு பாதிரியார் சொல்லுவார், கிறிஸ்தவ பாதிரியார் இல்லையா? வெளிநாட்டுல எல்லாம் கிறிஸ்தவ மதம் தானே அதிகம். அப்ப வந்து ஃபாதர் சொல்லுவாங்க, தூக்குல போடுறதுக்கு முன்னாடி அந்த கைதி கிட்ட நீங்க கர்த்தரை நினைவு செய்யுங்க. ஆனா நினைவு செய்ய சொல்ற ஃபாதருக்கே அவரை பத்தி தெரியாது, கடவுளை பத்தி. அப்ப இவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது, எப்படி நினைவு செய்வாங்க? ஆக்சுவலா தன்னுடைய ஆத்மாவை பத்தியே சரியான முறையில் அவங்களுக்கு தெரியாது. நான் ஆத்மா என்னவா இருக்கிறேன், என்ன நடிப்பு இப்ப நடிச்சிட்டு இருக்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது.
இது தம பிரதானமான உலகம், இது தம பிரதான நடிப்பு, இது எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஆத்மா எவ்வளவு சின்னதா இருக்குது, நட்சத்திரம் மாதிரி ரொம்ப குட்டின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு ஆத்மாவுடைய காட்சி கிடைக்குது. இது குழந்தைங்களாம் வரலையா மத்தது? சரி சரி, எத்தனை மணிக்கு வருவாங்க? லேட் ஆகுமா? சரி சரி. இப்போ பாபா சொல்றாரு, ஆத்மா எவ்வளவு சின்னதா இருக்குது, ஆனா அந்த சின்ன ஆத்மாவில் நடிப்பு துல்லியமா பதிவாயிருக்கு இல்லையா? நட்சத்திரம் மாதிரி சின்னதுன்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு ஆத்மாவுடைய காட்சி கூட கிடைக்குது. மிக சின்ன ஒளியா இருக்குது, புள்ளி மாதிரி வெண்ணிறமான ஒளி. ஆனா அதை திவ்ய திருஷ்டி இல்லாம யாரும் பார்க்க முடியாது. இப்ப அது பாபா தான் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த கண்ணாலே பார்த்தாலும் புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா ஞானம் இல்லாம எதுவுமே. பாபா ஞானமே இல்லை, திடீர்னு ஒரு புள்ளி இப்படி இப்படி கடன்னு போச்சுன்னா நம்ம என்ன ஆத்மா போகுதுன்னு நினைப்போம்? இல்லை, கண்ணு ஏதோ ஃபால்ட்டு இருக்கு டாக்டர், எனக்கு அடிக்கடி இன்னமும் ஒளியாட்டம் போயிட்டு இருக்கு டாக்டர்னு போய் சொல்லுவோம் இல்லையா? ஒன்றுமே அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஸோ பாபா தான் இந்த மாதிரி காட்சி கிடைக்க வைக்கிறார், நிறைய காட்சிகள். ஆனால் பாபா சொல்றார், இந்த காட்சி கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு தடவை ஆத்மாவையாவது காட்டு பாபா. பாபா சொல்றார், பார்க்க தேவையில்ல, புத்தினால புரிஞ்சுக்க முடியும். அதான் சொல்றேன்ல, நட்சத்திரம் மாதிரி. என்ன நட்சத்திரத்தை தான் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி நினைங்க. புத்தினால நினைக்கிறது தான் யோகம், பார்க்கறது யோகம் இல்லை. அதோ பாபா பின்னாடி ஒளி புள்ளியா இருக்காரு, அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு பூர்வமத்திலாம் துடிக்காது. அது பாபான்ற பாவனையில செம்பன் நிறமான இடத்துல நட்சத்திரம் மாதிரி நீங்க புத்தினால பார்த்தா தான் துடிக்கும் இல்லையா? அஞ்ஞானிகளுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ நிறைய நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம். அவங்களுக்கு நான் பூர்வமத்தி துடிக்க செய்து அவங்க வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. புத்தி மூலமா புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் காட்சி பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. பாபா சரியான முறையில தான் புரிய வைக்கிறாரு. நம்மளுடைய ஆத்மால தான் 84 பிறவி நடிப்பு பதிவாயிருக்கு. ஆனா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. ஆத்மாவுக்குள்ள அது பதிவாயிருக்குதுன்னு தெரியாது. தெரிஞ்சா எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டோம் இல்லையா? ஸோ தெரிஞ்சும் டென்ஷன் ஆகுறோமே, ஏன்? மறந்துடுறோம், நினைவின் சொரூபமாக இருக்க மாட்டோம். ஸோ அடிக்கடி அது ஞாபகம் விட்டுறணும். முந்தைய கல்பத்தில் நான் இப்போ இங்கே உட்கார்றேன், இவங்களை பார்த்தேன், அந்த பையன் அப்படி பேசினான், ஓ அவன் சண்டை போடுறான், போன கல்பத்து காட்சியை பார்த்துட்டு இருக்கிறான், ஓ போன கல்பத்தில் இப்படி நடக்குது, போன கல்பத்தில்னு பார்க்கும்போது உங்களுக்கு குஷியாக இருக்கும். இப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க இல்லையா? ஸோ அப்போ அது புத்தியில் இல்லை யாருக்கிட்டையும். 84 பிறவி நடிப்பு அது ஆல்ரெடி ஃபிக்ஸ், அது நடிச்சு தான் ஆகணும் அந்த ஆத்மா, வேறு வழி கிடையாது. இப்போ ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா அவன் பண்ணி தான் ஆகணும், அவன் நடிப்பு அதுதான். நீங்கள் ஏன் பதறீங்க? அவன் நடிப்பு அவன் நடிக்கிறான், சினிமாவில் நடிக்கிற மாதிரி தான் இங்கே நடக்குதுன்றார். யார் பிராமண குழந்தைங்களா பிரம்மா குமாரிகளா ஆகுறாங்களோ அவங்களுக்குத்தான் பாபா இந்த இனிமையான விஷயங்களெல்லாம் புரிய வைக்கிறார். அவங்க தான் 84 பிறவி முழுசாக எடுக்கவும் செய்கிறாங்க. அதனால் அவங்க புத்தியில் மட்டும்தான் இந்த ஞானம் தங்கும், மற்றவங்க புத்தியில் இது தங்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வருஷம் இல்லை, கிரிவலம் நான் திருவண்ணாமலைக்கு போவேன், நான் இதை பார்ப்பேனே. என்ன சொன்னாங்க? சொல்ல தெரியாது, பதியாது. இது 84 பிறவிகளின் சக்கரம் அப்படின்னு மிகச்சரியா புரிஞ்சிருக்கிறீங்க. அதனால மகிமை இந்த பூமியில பிறந்த ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அது பிராமணர்களுக்கு தான் முதல் மகிமை. ஏன்னா நீங்க தான் நாராயணனே உருவாக்குறீங்க, லக்ஷ்மியை உருவாக்குறீங்க, நீங்க தானே ஆகுறீங்க. ஸோ இப்போ பண்ற முயற்சி தானே ஆகுறீங்க. அதனால உங்களுக்கு தான் மகிமை. நீங்க தான் மற்றவங்களையும் மாத்துறீங்க.
ஏன்னா பிரம்மா வாய் வழி பிறந்த பிராமணர்கள் அல்லவா நீங்கள்? வேற யாருக்கும் இது தெரியல. நீங்கள் தான் பிராமணர்னு சொன்னால் சிரிப்பாங்க. தெரியல அவங்களுக்கு, உண்மையான பிராமணர்களே நீங்கள் தான் தெரியல. பிரம்மா குமாரிகள்ன்றது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இது என்ன சபை, இதுக்கு ஏன் இந்த பிரம்மகுமாரிகள் பேர் வச்சிருக்கிறாங்கன்னு யாருமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. பாபா நேத்துவானில் சொன்னார், நிறைய ஆசிரமம் மாதிரி இது ஒரு ஆசிரமம். ராமகிருஷ்ணா மடம், சங்கராச்சாரியர் மடம், அந்த மாதிரி இது ஒன்று நினச்சிக்கிறாங்க. இங்கே கடவுள் வராரு, இது என்ன பிரம்மகுமாரிகள் பேர் வித்தியாசமாக இருக்குல்ல. சங்கராச்சாரியர் அது புரியுது, ராமகிருஷ்ண மடம் புரியுது, சத்ய சாய்பாபா புரியுது அவங்க, இது என்ன பிரம்மகுமாரி வித்தியாசமாக இருக்குல்ல. இது எனக்கு தோணுச்சு. ஆனால் இது என்ன பிரம்மகுமாரின்னு ஆரம்பத்தில் முதல்ல நோட்டீஸ் பார்க்கும்போது இது என்ன பிரம்மகுமாரி வித்தியாசமாக இருக்குது பேர். ஆனால் அதுக்கு மேலே யோசிக்கல, அவ்வளோதான், பேர் வித்தியாசமாக இருக்குன்னு தான் யோசித்தோம். அப்போ அதான் யாருமே இதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இது என்ன சபை, டெய்லியும் போகிறாங்களே, ஏதோ மைக்கு வச்சும் பேச மாட்டுறாங்க. பேசினாலாவது கேட்கலாம். சர்ச்சிலலாம் மைக் வச்சு நம்ம கூட தாராளமாக பேசலாம் இல்லை, பேசலாம்ல. பேசினா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தேவதை ஆத்மா ஈர்க்கப்பட்டு வரும் கண்டிப்பாக. ஏன்னா சர்ச்சில் கேட்குறத கேட்டு நிறைய ஆத்மா போகுது. இங்கே நல்ல விஷயம் சொல்கிறாங்களே, அது ஈர்க்கணும்னு தான் வைக்கிறாங்க. இருக்கிறதுல மிக நல்ல விஷயத்த நாம தான் சொல்கிறோம். நாமே வைக்கக்கூடாது, ட்ரை பண்ணலாமா? சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, பிரஜாபிதா பிரம்மான்னு பேரை போடுறதுனால ஏன் அப்படின்ற கேள்வி நீங்கிடும். ஏன் இந்த பேர் வச்சாங்கன்ற கேள்வி நீங்கிடும். ஏன்? பிரஜாபிதா பிரம்மா, அதாவது அப்பா பிரம்மா, அவங்களுடைய குழந்தைங்க குமாரிகள், பிரஜாபிதா பிரம்மா குழந்தைங்க அப்படின்னு வந்துடும்ன்ற போர்டெல்லாம் பிரஜாபிதா பிரம்மா குமாரின்னு தான் போடுறோம். இருந்தாலும் நமக்கு புரியாது, தமிழ்நாட்டில் புரியாது, வடநாட்டில் புரியும், ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு. சிவபாபாவுடைய குழந்தைங்க நாம் எல்லோருமே சகோதரர்கள். இப்போ பாபா சொல்றாரு, சிவபாபாவுடைய குழந்தைங்க நாம் எல்லோருமே சகோதரர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அவங்களுக்கு. யார் இவங்க பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள்லாம் என்ன அர்த்தம்? அவருடைய குழந்தைங்க, சகோதரிகள்னு புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கேள்வியே வராது. புது உலகம் ஸ்தாபனை ஆகுதுன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பிரம்மா மூலம் நீங்கள் பதிதத்திலிருந்து பாவனமாகிட்டு இருக்கிறீங்க. இந்த ரக்ஷபந்தன் போன்ற பண்டிகைகள் பழமையான வழக்கமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இப்போ பாபா சொல்றாரு, அப்போ அவங்க என்ன பிரம்மகுமாரிகள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது, சொல்லி கொடுக்குறத விடுங்க, அந்த பேருக்கு அர்த்தம் தெரியுமா? அதிலே ஞானம் வந்துடுது இல்லையா? சிவன் உடல் கிடையாது, ஒளியானவர் இல்லையா? அவர் ஒரு உடலை எடுக்கிறார், அவர் தான் பிரம்மா. அந்த உடல் மூலமாக குழந்தைங்களை படைக்கிறாரு ஞானத்தை கொடுத்து. அதுதான் அங்கே நடக்குது. வாங்க, புது உலகத்தை படைக்கிறது நடக்குது. வாங்க, அப்படியா? புது உலகத்தை அங்கே படைக்கிறாங்களா? ஒரு ஆத்மாவது யோசிக்கும்ல, இப்படி சொல்லுங்க இல்லையா? அப்போ நாங்கள் அவருடைய குழந்தை ஆகிட்டோம். இப்போ இந்து மதத்துலேருந்து ஒருத்தங்க கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்துக்கள்கிட்ட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதுவும் சாமி ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க, சாத்தான்ட்டு. கேட்டால் அவங்க மதம் அதான் சொல்லி கொடுக்குதுன்றாங்க. அந்த மாதிரி பிரம்மகுமாரிகளுக்கு ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? எல்லாரும் சகோதரர்கள், எல்லாம் சகோதரர். ஏன்னா அவருடைய குழந்தை ஆகிட்டோம். நம்ம கிறிஸ்டினா அப்படியெல்லாம் மாறல, கடவுளுக்கு குழந்தை ஆகிட்டோம். அப்போ நாங்கள் இல்லையா? இருக்கிறீங்க,
எல்லாரும் கடவுளோட குழந்தை தான், நீங்க எல்லாரும் சகோதரராக நினைக்கிறீங்க, நாங்க நினைக்கிறோமே, நீங்களும் நினைங்க, அப்பதான் நீங்க கடவுளுடைய குழந்தை அப்படின்னு புரிய வைக்க முடியும். பிறகு அவர் பிரம்மா உடல்ல வந்ததுனால பிரம்மாவுக்கும் நாம குழந்தை ஆயிட்டோம். பிரம்மாவுடைய குழந்தை ஆகும்போது சகோதர சகோதரி. ஏன்னா சிவனுக்கு உடல் கிடையாது, வெறும் ஆத்மா, பரமாத்மா. நாமளும் வெறும் ஆத்மாவா இருக்கும்போது எல்லாருமே சகோதரர்கள், ஆண்கள் தான். ஏன்னா ஆண் குழந்தைக்கு தான் அப்பாவுடைய ஆஸ்தி கொடுப்பாங்க இல்லையா, சொத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரீதியில நாம ஆண் சகோதரர்கள். பிரம்மாவுக்கு உடல் இருக்கு, அவருடைய குழந்தைங்கன்னும் போது நாமளும் ஆண் பெண்ணா இருக்குன்னா சகோதர சகோதரிகள் ஆகிடுறோம். இப்ப பாபா சொல்றாரு, பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க சகோதர சகோதரிகள்ன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கேள்வியே கேட்க மாட்டாங்க. புது உலகம் ஸ்தாபனை ஆகுது. சர்ச்சுக்கு போனா சிஸ்டருங்க இருப்பாங்க இல்லையா, ஆனா இங்க வர அத்தனை பேரும் சிஸ்டர் தான். அங்க வந்து அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க தான் சிஸ்டர், கன்னிகாஸ்திரி. இங்க எல்லாருமே சகோதர சகோதரிகள். இப்ப பாபா சொல்றாரு, புது உலகம் உருவாகிட்டு இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பிரம்மா மூலம் பதீத நிலையிலிருந்து பாவனமாகிட்டு இருக்கிறீங்க. இந்த ரக்ஷா பந்தன் போன்ற பண்டிகைகள் பழமையான வழக்கமாக கொண்டாடப்படுது. இப்ப நீங்க அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க. நினைவு சின்னங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதை பற்றிய ஞானம் உங்களுக்கு மட்டும்தான் இந்த சமயத்துல தான் கிடைக்குது. இப்ப எந்த பண்டிகைக்கு வேணாலும் உங்களால விளக்கம் சொல்ல முடியும் தானே. ரக்ஷாபந்தன் ஏன் கொண்டாடுறாங்க, ராக்கி கட்டுறாங்கல்ல, ரக்ஷாபந்தன். சகோதர சகோதரர்கள் ஆகிறதுனால கட்டப்படுறது அது. ஸோ அதே மாதிரி எல்லாத்த பற்றிய ஞானமும் உங்களுக்கு இப்போ வந்துடுச்சு. சத்தியுகத்தில் யாரும் ராமநவமி கொண்டாட மாட்டாங்க, ராக்கி கொண்டாட மாட்டாங்க, தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா அங்கே கொண்டாடுறதுக்கான விஷயமே கிடையாது. ஆனால் அங்கே ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம் தான், அது வேற விஷயம். இந்த மாதிரி தனியாக ஒரு பண்டிகைன்னு வச்சு கொண்டாட மாட்டாங்க. அங்கே ஞானமே இருக்காது. நாம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், இறைவன் வந்து காப்பாற்றி நம்மளை இப்படி ஆக்குனதுனால தான் இப்போ நாராயணா பிறந்தோன்றது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பண்டிகை அங்கே கொண்டாட மாட்டாங்க. நாம் இறங்கும் காலையில் இருக்கிறோம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சுகத்தில் பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அங்கே யோக பலத்தின் மூலமாக தான் பிறப்பு கிடைக்கிது, விகாரத்தின் பேரே இருக்காது. ஏன்னா அங்கே ராவணனுடைய ராஜ்யமே இருக்காது. அங்கே சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருப்பாங்க. முதல்லையே காட்சி கிடைக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு பழைய சரீரத்தை விட்டுட்டு புது சரீரத்தை எடுக்கிறாங்கன்னு எப்படி நிரூபணமாகும்? இங்கிருந்து முதல்ல நீங்க சாந்தி தாமம் போவீங்க. அது நம்மளுடைய வீடு. அதைத்தான் சாந்தி தாமம்னு சொல்றாங்க அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. அது நம்மளுடைய மற்றும் எந்த தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த தந்தையுடைய வீடு. தந்தைகிட்ட இருந்து பிரிந்து இருக்கிறோம், அதனால அவரை நினைவு செய்கிறோம். சுகத்திலோ தந்தை கூட நினைவுக்கு வர்றது கிடையாது. அதுவே சுகமான உலகம். பாருங்க, பாபா சொல்றாரு,
அங்கே நீங்கள் தேவதையாக இருப்பீங்க, நம்பர் 1 தேவதை நாராயணனா கூட இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஞானமும் இருக்காது. எந்த ஞானம் இருக்காது? இப்போ தான் ஏறும் கலை, அங்கேருந்தே இறங்கும் கலை. இறங்கும் கலை துவாபர யுகம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கேருந்தே ஆக்சுவலாக சத்தியுகத்துலேருந்தே அங்கேயே அவங்க இறங்கும் கலை தான். பாபா வருவான்னு சொல்ல, கிருஷ்ணர் பிறக்கிறாருல, ஃபுல் சதோ பிரதான நிலை, அவ்வளோ சக்தி. அடுத்த நாளே கொஞ்சம் குறையுன்றார். ஒரு நாளும் ஒரு நொடியும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் அவங்களுக்கு துக்கம் ஆகிடும் இல்லையா? ஆனால் அது நாடகம், இறங்கி தான் ஆகணும். ஆனால் சுகமாக தான் இருக்கும் அங்கே உலகம். துக்கமே இருக்காது, அழுவுறது, பொறாமை, வெறுப்பு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த சுகமான உலகத்திலே பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க மறுபடியும். ஆனால் அங்கே துக்கத்தை கொடுக்கறதுக்கு ராவணனே இருக்க மாட்டான். காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே தெரியாது. அப்படியே குழந்தைங்க மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. பெரியவங்களே சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருப்பாங்க. அங்கே சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடியே எந்த உடலுக்குள்ள ஆத்மா மறுபடியும் போய் பிரவேசமாக போகுது, தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தையுடைய உருவமாக அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஆனால் தான் அங்கே பயப்படுற விஷயமே கிடையாது. ஒன்று பற்று இருக்காது, இன்னொன்று ஆத்மாவுக்கு புதுசாக ஒரு உடம்பு கிடைக்க போகுது. அங்கே குழந்தைங்கள நல்லா தாங்குவாங்க. இப்பயே குழந்தைங்கள நல்லா தானே வளர்க்குறாங்க, எவ்வளோ ஏழையாக இருந்தாலும். அதனால் அவங்களுக்கு மரண பயமே இருக்காது. ஸோ அது இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். சங்கம யுகத்திலே நமக்கு கடைசியில் காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரிவிலே நமக்கு காட்சி கிடைக்கும் சரீரம் விடுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஆமாம் நம்ம இந்த சரீரத்தை விட்டு இன்னொன்று எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ பாபா சொல்றாரு, இங்கேருந்து முதல்ல நீங்கள் எங்கே போவீங்க தெரியுமா? சாந்தி தாமத்துக்கு போவீங்க. நம்ம வீடு, ஆத்மாவுடைய வீட்டுக்கு போவீங்க. சாந்தி தாமத்துக்கு போவீங்க. அது அவ்வளோ அமைதியாக இருக்கும் அந்த இடம். அதனால தான் பாபா இங்கேயே உங்களுக்கு துக்கம் வந்துச்சுன்னா மேலே வந்துடுங்கன்றாரு. அங்கே வந்தீங்கன்னா அமைதியை எடுக்கலாம், ஃபுல் அமைதி. அது நமக்கும் அதுதான் வீடு, நாம் நினைவு செய்கிற நம்ம அப்பாவுக்கும் அதுதான் வீடு. ஆனால் அந்த தந்தைக்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம், அவர் அங்கேயே தான் இருக்கிறோம். அதனால தான் இல்லையா, அப்பா அங்கேயே தான் இருக்கார், நாம தான் பிரிஞ்சு வந்துட்டோம். ஸோ அதனால் அப்பாவையும் வீட்டையும் சேர்த்து நினைவு செய்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் நினைவு செய்ய மாட்டோம், ஏன்னா அந்த அளவுக்கு சுகம். குழந்தை நல்லா குஷியாக இருந்துச்சுன்னா அப்பா அம்மாவை பற்றி கூட மறந்து போயிடும். அந்த மாதிரி நாம் கடவுளை நினைக்கணுன்ற எண்ணம் வராத அளவுக்கு வெறும் சந்தோஷம். இன்னும் 20 வருஷத்தில் அது வரப்போகுது. நினச்சி பார்க்க எப்படி இருக்குது? நம்ம கற்பனைக்கே எட்டலை இல்லை, கண்டினியூஸாக சந்தோஷமா எப்படி இருக்கும்? ஏன்னா இங்கே கண்டினியூஸாக துக்கத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம் உலகத்தில். அந்த மாதிரி உலகமாக இருக்குது. அதை ஞான சிந்தனை பண்ணுங்கன்றார். அது எப்படி இருக்குன்னு ஞான சிந்தனை பண்ணுங்க. இப்போ பயங்கர குஷியாக இருக்கும்ன்ற, எந்த துக்கமாக இருக்காது. இப்போ பாபா சொல்றாரு, அது பேரே சுகமான உலகம். அந்த சுகமான உலகத்துக்கு நம்மளை அனுப்பிட்டு பாபா அவருடைய இடத்துக்கே போயிடுவார், வானப்பிரஸ்தத்துக்கு போயிடுவார். அவ்வளோதான், குழந்தைக்கு நான் என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன், எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, நான் மேலே போயிடுவார். சொர்க்கத்துக்கு வர மாட்டார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வயோதிக நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க சன்னியாசி பின்னாடி போயிடுவாங்க குருவை தேடி. அதான் வானப்பிரஸ்த நிலைன்றது. ஆனால் பரமபிதா பரமாத்மா வயோதிகர்னு சொல்ல முடியாது. வயசே ஆகாத ஒருத்தர் அவர் தான், எப்பவுமே இளமை தான். அவர் உடலே எடுக்கல இல்லையா? வயோதிக நிலையும் இளமை பருவமும் உடலை வைத்துத்தான் சொல்லப்படுது. ஆத்மா அப்படியே தான் இருக்குது, நமக்கு தெரியுது இல்லை?
சின்ன வயசில் நாம் ஒரு 5வது படிக்கும்போது இருந்த அதே மனநிலை தானே இப்போ இருக்குது. உடம்பு தான் வேறு மாதிரி இருக்குது. நமக்கும் அந்த மழையை பார்த்தா ஆசை வருது, குழந்தைங்க கப்பல் செஞ்சு விட்டா ஆசை வருது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம போய் நின்னா நல்லா இருக்காதுன்றதுனால நம்ம கம்முன்னு இருந்துடுறோம் இல்லையா. ஆத்மா அப்படியே தான் இருக்குது, உடலை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. பாபா சொல்றாரு, ஆத்மாவில் மாயையுடைய நிழல் விழுது, நீங்கள் எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. ஆத்மாவில் வயசாகலை, பட் ஆனால் மாயையுடைய கரைப்படியுது. அதனால் குழந்தைங்களுக்கு சுகத்தை கொடுத்த விஷயம் நமக்கு கொடுக்க மாட்டேங்குது. குழந்தைக்கு அந்த கப்பல் விடும்போது இருக்கிற அதே சந்தோஷம் நமக்கு இல்லை. இப்போ சும்மா ஸ்லைட்டாக வேணால் குழந்தை சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படும். ஆனால் அந்த குழந்தையாக இருக்கும்போது நம்ம அனுபவித்த குஷி இல்லை. ஏன்னா மாயை பூந்து கெடுத்துருச்சு. எது கிடைச்சாலும் திருப்தி இல்லை. குழந்தைக்கு சும்மா ஒரு பேப்பர் மேந்து போனால் குஷி இல்லை, அப்படி இருந்தோம் நாம். இப்போ மாயை படிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ கடவுளே அவரை பற்றி, அதாவது படைப்பாளரை பற்றி, படைப்பின் ரகசியத்தை பற்றியும் புரிய வைக்கிறார். அவர் எதிரில் உட்காந்து கேட்குறீங்க. அவருக்குத்தான் அதிக மகிமை இருக்குது. ஏன்னா ஜனாதிபதிக்குன்னு ஒரு மகிமை இருக்கு, பவர் இருக்கு. பிரதமருக்குன்னு ஒரு பவர் இருக்கு. பிரதமர் ஜனாதிபதி ஆக முடியாது, ஜனாதிபதி பிரதமர் ஆக முடியாது. இவங்க மகிமை அவங்களுக்கு வராது, அவங்க மகிமை இவங்களுக்கு வராது. அது மாதிரி நீங்கள் என்னதான் பிரம்மா விஷ்ணு சங்கர் அல்லது மற்றவங்களுக்கு மகிமை பாடினாலும் கடவுளுடைய மகிமை கிட்ட கூட நெருங்க முடியாது இல்லையா. அது வேற. பாபா சொல்றாரு, அவங்கவுங்களுடைய நடிப்பு தனித்தனி. ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தை. அதனால தான் அவருக்கு அந்த மகிமை. அல்லாவுக்கு நிகர் வைக்கக்கூடாது அப்படின்னு முஸ்லீம் சகோதரர்கள் சொல்லுவாங்க. கரெக்டான மகிமை இல்லையா. ஆனால் நாம் என்ன பண்ணோம், இந்துக்கள் எல்லாம் ஒன்று தான். கிருஷ்ணரும் அவர் தான், சிவனும் அவர் தான், சனீஸ்வரனும் அவர் தான், அது போது பேர் அந்த விலங்கு அதுவும் அவர் தான், எல்லாமே அப்படி சொல்லிடுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுளோட யாரையும் இணை வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தது. ஆனால் அவங்களுக்கும் தெரியாது கடவுள் என்ன பண்ணாருன்ட்டு. பட் ஆனால் அதை தெரியாமல் பண்ணுறாங்க. அதுவும் மூட நம்பிக்கை தான். கரெக்டாக தான் பண்ணுறாங்க, பட் ஆனால் தெரியாமல் பண்ணுறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தைனா அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆஸ்தியும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக தானே இருக்கும். எவ்வளோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. எப்படி தந்தை புரிய வைக்கிறாரோ அதே மாதிரி குழந்தைங்களும் புரிய வைக்கணும் மற்றவங்களுக்கு. எப்படி பாபா புரிய வைக்கிறார்? தினம் தினம் ஒவ்வொரு மாதிரி போகுது முரளி. தினமும் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நீங்க 7 நாள் கோர்ஸ் வித்தியாசம் வித்தியாசமாக சொல்றீங்க. நீ யாரு, நீ யாரு, எடுத்தவனே நீ யாரு, அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா நீ யார் யார், அவனை கடு போயிடும். அடப்போட அவனுக்கே தெரியல பிள்ளை என்ன கேட்டுன்னு இருக்கான்னு விட்டு போயிடுவான் இல்லையா. அப்ப அது மாதிரி நம்மளும் பாயிண்ட்டை வச்சு புரிய வைக்கணும். பல விதமா புரிய வைக்கலாம் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, பாபா எப்படி விதவிதமா உங்களுக்கு புரிய வைக்கிறாரோ, இனிமையா புரிய வைக்கிறாரோ, அந்த மாதிரி குழந்தைங்களும் புரிய வைக்கணும். முதல்ல தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். ஆஸ்தி கூட அந்த அப்பா கிட்ட இருந்து தான் கிடைக்குது. அதனால முதல்ல அவர் அப்பா. எப்படி ஒரு குழந்தை ஒருத்தருக்கு பிறந்த உடனே அவருடைய சொத்துக்கு அதிகாரியோ, அது மாதிரி நீங்க எப்ப கடவுளை மனதார அப்பான்னு ஏத்துக்கிட்டு நிச்சய புத்தியோட அவர் சொல்றதை கேட்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஆஸ்தி கொடுக்குறாரு. வர்றதும் வராததும் உங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு முதல்ல அதை புரிய வைங்க. அது ஏத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தது ஃபுல்லா ஞானம் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. அப்ப அவர் அப்பான்னா சொத்து அவர் தானே கொடுக்கணும். இறைவன் துக்கத்தை கொடுக்கல, அவர் கொடுத்த சுகத்துக்கும் சுகத்தையும் சுகத்துக்கான வழியையும் மறந்ததுனால மிஞ்சினது என்னது, துக்கம். அவரு துக்கத்தை கொடுக்கல. உங்களுடையது இல்லற மார்க்கம். அதனால புத்தியில
அப்படியே பேசுங்க லைன்ல தாங்க. இப்போ பாபா சொல்றாரு, உங்களுடையது இல்லற மார்க்கம், அதனால புத்தியில சக்கரத்தை சுத்தணும், அவசியம் நீங்க சேவை செய்யணும், நாளுக்கு நாள் மிகவும் சகஜமாகிடும், பிறகு பிரஜைகள் விருத்தி அடைவாங்க இல்லையா. சகஜமாக கிடைக்கிறதுனால சகஜமாக நம்பிக்கை ஏற்பட்டுடும். அதனால பாபா சொல்றாரு, இது இல்லற மார்க்கம். நீங்க குடும்பத்தை விட்டுட்டு போய் நான் இறைவனே கதியா இருக்கிறேன் அப்படின்னு போய் சென்டர்லேயே உட்காந்துக்கிறதோ காட்டுல போய் உட்காந்துக்கிறதோ கிடையாது. குடும்பத்தை பராமரிக்கணும், ஆனா புத்தியில சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் இல்லையா. கிருஷ்ணர் கல்யாணம் ஆனவராக தானே காட்டுறாங்க பக்தி மார்க்கத்து மகாபாரதத்துல கூட. ஆனா எந்த நேரமும் கையில சுத்திக்கிட்டே இருக்குது, எல்லாத்துல இருந்தும் விடுபட்டுக்கிட்டே இருக்கிறார், எல்லாருடைய நன்மையை மட்டும்தான் யோசிக்கிறார், சுயநலத்தை யோசிக்கல. அப்ப எப்படி நினைக்க முடியுது, விலகி இருக்கிறார். இப்போ இந்த சக்கரம், நான் தேவதை, சாதாரண மனுஷன் கிடையாது, தேவதை ஆக போறேன் அது மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லறத்துல இருந்தபடியே கண்டிப்பா சேவை செய்யணும், சேவை செய்யாம இருக்கவே கூடாது. யாராவது ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு பாபா அறிமுகத்தை நீங்க கொடுக்கணும். குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் மனசால சேவை பண்ணிட்டு இருக்கணும். அதிர்வலைகளை பரவ செய்யணும். முழுக்க முழுக்க பாபா நினைவை தவிர எதுவுமே இல்லாமல் உட்காந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் போகும். அவசியம் சேவை செய்யணும். நாள் போக போக உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாயிடும். பிறகு பிரஜைகள் வளர்ச்சி அடைவாங்க இல்லையா. சகஜமா கிடைக்கிறதுனால சகஜமா நம்பிக்கை ஏற்பட்டுடும். புதியவர்கள் நன்றாக மகிழ்ச்சியில நினைக்கிறாங்க. சேவை செய்யறதும் போக போக ஈஸியாயிடும். ஈஸியா வர ஆரம்பிச்சிருவாங்க சென்டருக்கு. வெளிநாட்டுல எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு டைமே இல்லை பிரதர், வந்துகிட்டே இருக்கிறாங்க, கோர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்றாங்க. எப்படி வருதுன்னு அவங்களுக்கே தெரியல. சேவை பண்றாங்க, பட் இதுக்கு முன்னாடியும் தான் பண்ணாங்க, இப்போ எப்படி திடீர்னு வராங்க. இப்போ ஈஸியா வர்றதை பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிடும். உண்மை பக்கம் கூட்டம் வருது, பாபா சொன்ன அந்த கடைசி நேரம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அதுலயும் புதுசா வரவங்க பயங்கரமா குஷி குஷியா பாபா நினைவு செய்றாங்க. முழு நம்பிக்கை வந்துடுது பாபா மேல. இருந்தாலும் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி அவங்கவுங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் உண்மையான வருமானம் செய்யறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உண்மையான வருமானம் எது? பாபாவுடைய நினைவும் சேவையும் தான் உண்மையான வருமானம். மற்றதெல்லாம் அழியக்கூடிய வருமானம், நேரத்தை வீணாக்கக்கூடியது. சரீர நிர்வாகத்துக்காக வேலை செஞ்சாலும் புத்தி பாபாவோட இருந்துச்சுன்னா அது உண்மையான வருமானம் தான், டைம் வேஸ்ட் கிடையாது இல்லையா. உண்மையான மற்றும் பொய்யான வருமானத்துக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை. உண்மையான ரத்தினங்கள் தூரத்துல இருந்து பார்த்தாலே ஜொலிக்கும். ஆனா இப்ப பணத்தை வச்சுக்கிறது கூட மனிதர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரியான டைம்ல வருது வாணி. இப்ப மனுஷங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பேங்க்ல போட்டாலும் அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ்ன்னு பிடிச்சிக்கிறாங்க. பேங்க்ல போட்டாலும் பிடிக்கிறாங்களாம், எடுத்தாலும் பிடிக்கிறாங்களாம், நொந்து போயிடுறாங்க. வீட்டிலேயே வச்சுக்கலான்னு பார்த்தா எந்த நேரம் காசு செல்லாத காசு ஆக்கிடுவாருன்னு வேற பயமா இருக்குது இல்லையா. அப்ப எப்படி பயப்படுறாங்க பாருங்க மனிதர்கள். அதனால பாபா சொல்றாரு, மனிதர்களுக்கு ஒண்ணுமே புரியல, எங்க மறைச்சு வைக்கிறது, எங்க வைக்கிறது. பாபா இது 1969க்கு முன்னாடி சொன்னது இப்ப நடந்துன்னு இருக்குது. சொல்றாரு பாருங்க, பணம் இருந்தா கூட அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாத நிலை வரப்போகுது. அன்னைக்கு திடீர்னு மாத்தின அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்தவன் சாப்பிட கூட முடியல. இது செல்லாத காசு எடுத்துட்டு போனான். ஹோட்டல்ல போனா எவனுமே வாங்கல, நொந்துட்டாங்க. அவன் 10,000 ரூபாய் வாங்கின சந்தோஷமே போயிடுச்சு அவனுக்கு. சாப்பாடே இல்லைன்னும் போது என்ன பண்ண முடியும் இல்லையா. அப்ப அப்ப தாம் தூம் செலவு பண்ண 1 பைசா கூட இல்லாம சம்பளத்தை நம்பி இருக்கிறாரு அவரு இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர் இல்லையா. இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு போயிடும் அப்படின்ட்டு. பாபா சொல்றாரு,
பணம் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாத நிலைமை வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டே ஆகணுன்ற மாதிரி நிலைமை வந்துடுச்சு. பேங்க்கில் ஒரு வைரஸ் பூந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 0 காட்டிச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த மாதிரி வைரஸ் உருவாகிட்டு இருக்குது. உலகம் ஃபுல்லாக அது பரவுறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நாடகத்தின்படி அதுவும் அப்போ கோடீஸ்வரனும் துடிப்பான். பணம் இருக்குதுன்ற அந்த இதெல்லாம் போயிடும் அவங்களுக்கு. அப்போ புத்திசாலித்தனமாக என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னாடியே ஏழைங்களுக்கோ ஏதோ ஒன்று கொடுத்து பண்ணிக்கிட்டா தான் நல்லது. அதான் நான் நினைக்கிறேன். இப்போ செல்ஃபோன்காரங்களுக்குலாம் பாபா குழந்தை ஆகிட்டாங்க போல இருக்கு. அதனால தான் எல்லாம் இன்டர்நெட்டில் ரொம்ப ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க எல்லாம் இல்லையா? 1 GB 200 ரூபா கொடுத்தது வெறும் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, ஆக்சுவலாக 1 ரூபா 2 ரூபா அளவுக்கு வந்துருச்சு இப்போ. அதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுத்தாங்கல்ல. ஒருவேளை பாபா ஞானம் போயிருந்தாலும் போயிருக்கும். பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியின் பூட்டு கூட வரிசை கிரமமாக திறக்குது. பாபாவுடைய ஞானம் நல்ல ஆழமாக பதிகிற குழந்தைங்களால சேவை செய்யாமல் இருக்க முடியாது. சேவை செய்யாமலும் நீங்கள் ஜாலியாகவே இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? பூட்டு இன்னும் திறக்கவே இல்லை, ஸ்லைட்டாக திறக்குது, அவ்வளோதான். அதான் வரிசை கிரமமாக திறக்குது பூட்டுன்றார். எங்கேயாவது கிரகச்சாரம் பிடிச்சிடுச்சுன்னா, ஏதாவது காமம் கோபம் இந்த மாதிரி எதுலையோ போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா, அல்லது ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா படிப்பையே விட்டுடுறாங்க. அறிவுக்கு எட்டுறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு மாதாஜி எனக்கு தெரியும். அந்த மாதாஜி என்ன எதுக்காக பாபா விட்டாங்கன்னா, 1 வருஷம் கண்டினியூஸாக போனாங்க. 1 வருஷமா 2-3 வருஷமா போனாங்க. போகும்போது ஒரு சென்டரில் வந்து நியூ இயருக்கோ எதுக்கோ நைட்டு கண்ணு முழிச்சாங்க, ஃபங்க்ஷன். அந்த நேரம் பார்த்து சரண்டர் சிஸ்டர், இன்சார்ஜ் சிஸ்டரோடைய அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்காக இவங்க கூப்பிட்டுருப்பாங்க அப்படி இருக்கு, இல்லை தானாக வந்தாங்களா தெரில. அப்போ சரி 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வராங்க, மரியாதைக்கு அவங்க கூட பேசி குஷிப்படுத்தணும் இல்லையா? அதனால சிஸ்டர் மாடியில் ஃபங்க்ஷன், சிஸ்டர் மாடிக்கு வராமல் கீழே இவங்க கூட பேசியிருக்கிறாங்க. இந்த மாதாஜி சொல்கிறாங்க, நம்மளெல்லாம் பற்ற விடுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட வராமல் உட்காந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வெளி வேஷம் அப்படின்னு பாபா விட்டாங்க. சிஸ்டராக நடத்துகிறாங்க, டெய்லியும் கடவுள் நடத்துகிறாருன்னு புரியல அவங்களுக்கு இல்லையா? அவங்களுடைய சிச்சுவேஷன் நியாயம் அநியாயம் அதை விட்டுருங்க. அதுக்குத்தான் பாபா சொல்றாரு, சிஸ்டரை பிரதரை பார்க்காதீங்க. அப்ப சின்ன சந்தேகம் வந்துடுச்சு, போயிடுச்சு. எவ்வளோ பேர் பொக்கிஷத்தை இழந்தாங்க. பதிலன்னு இல்லை, பதிஞ்சு இருக்கும். ஒன்ஸ் விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நேற்று வானிலை வந்துருக்கும். கொஞ்சம் விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் எனக்கு ஞானம் மறந்து போச்சுன்னு அவங்க துடிப்பாங்களாம். அவங்களுக்கு அந்த ஞானம் சுத்தமாக மறந்துடும். பதிஞ்சு இருந்தாலும் மறந்துடும். ஏன்னா இந்த ஞானம் அந்த மாதிரி தங்க பாத்திரத்துல தான் சிங்கத்தின் பால் தங்கும். அது மாதிரி தூய்மையா இருக்கும்போது தான் இந்த ஞானம் புரியும், தங்கும். தூய்மையா இருந்தாங்கன்னா போச்சு. பாபா சொல்றாரு, ஏதாவது சந்தேகம் அல்லது கிரகச்சாரம் பிடிச்சிச்சுன்னா படிப்பையே விட்டுடுறாங்க. அவங்க அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது. இது எதுக்காக படித்தோம், யார் நமக்கு நடத்துறது, எவ்வளவு பெரிய ஆஸ்தின்னு எட்ட மாட்டேங்குது. வேலைக்கு போகிறாங்க, மேலதிகாரி திட்டுறாருன்ட்டு வேலையை விட்டுடுறாங்களா? அதை விட மாட்டுறாங்கல்ல. அதுவும் கவர்மெண்ட் ஜாப்னா விட்டுருவாங்களா? ப்ரைவேட் ஜாப்னா கூட விடுவாங்க. அது கூட எப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் தான் விடுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு கடன் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விட மாட்டாங்க இல்லையா? இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாப்பா சொல்றாரு, இங்க எவ்வளவு பெரிய வருமானம் ஆகுதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம். என்ன தெரியும்? நம்ம நல்லா தானே படிச்சுட்டு இருந்தோம், நிறைய பேருக்கு நம்ம இந்த ஞானத்தை சொன்னோமே, இப்ப என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த ஞானம் சுத்தமாக புரியாம போயிடுச்சு. ஏன்னா இறைவனுடைய ஞானம் அந்த மாதிரி ஞானம். அவருடைய வழிப்படி இருக்கிற வரைக்கும் தான் அது புரியும், அப்புறம் புரியாது. ஏன்னா இப்ப ஃபேமஸா இருக்கிற ஹடயோகிகள் நம்பர் 1ல இருக்கக்கூடிய முதல் 3 நம்பர்ல இருக்கிறவங்க
எந்த மாநிலத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக பாபா ஞானத்தை எடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு ஹடயோகம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா யோகத்தையும் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. அப்போ இங்கேயும் வருவாங்க, 2-3 மாதமாவது வருவாங்க, ஏன்னா ஃப்ரீயாக தானே இருக்குது, வருவாங்க. அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஆனால் இப்போ போய் அவங்க பேசுனாங்கன்னா கொஞ்சம் நம்ம ஞானம் வரும், ஆனால் ஃபுல்லாக இருக்காது, சும்மா அப்படி ஸ்லைட்டாக வரும். ஏன்னா அவங்களுக்கே அது சொல்லணும்னு நினச்சாலும் வராது, மறந்து போயிடும். அதனால தான் பாபா சொல்கிறார், இதை காப்பி அடிக்க முடியாது இல்லையா. அதனால் நீங்கள் தான் இதை புரிய வைக்கணும். மற்றவங்களுடைய அறிவுக்கு இது எட்டவே எட்டாது. பாபா குழந்தையா இருந்தால் கூட விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் சந்தேகம் வந்த உடனே தொண்டை அடைச்சிக்கிச்சு, வார்த்தை வரல. நேற்று வரைக்கும் மணிக்கணக்காக பாபாவை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க, சந்தேகம் வந்து விகாரத்தில் வந்துருப்பீங்க, அவ்வளோதான், வராது, தொண்டை அடிச்சுக்கும். பாபா மேலே சந்தேகம் வந்துச்சு, விகாரத்தில் போயிட்டாங்க அப்படின்னா முற்றிலும் கீழே விழுந்துட்டாங்க. இதுதான் பரமபத விளையாட்டு. நீ எவ்வளோ வேணாலும் மேலே ஏறு, பாம்பு, பெரிய பாம்பு இருக்குமே, கொத்திச்சுன்னா என்ன ஆகும், கீழே நம்பர் 1 இடத்துக்கு வந்துடும். ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த பெரிய பாம்பு தான் காமம் இல்லையா. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும், எவ்வளோ பெரிய நஷ்டம். அப்பவும் நீங்கள் விட்ட இடத்துக்கு கூட வர முடியாதுன்ட்டு. அதனால பாபா சொல்றாரு, காமமும் கோபமும் அனைத்தையும் விட மிகப்பெரிய எதிரிகள், மிகப்பெரிய எதிரி இந்த காமமும் கோபமும். 5 விகாரம், இந்த 5 விகாரத்துல மிக பெருசு யார், இந்த 2 தான். கோபம், இன்னொன்னு இருக்குது மோகம், பற்று, குழந்தை, பேர குழந்தை இல்லையா, அதுவும் குறைஞ்சது கிடையாது. குறிப்பாக தாய்மார்கள் அதில் மாட்டிக்குவாங்க இல்லையா. சன்னியாசிகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் நினைவே இருக்காதுன்னெலாம் கிடையாது, கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன இறைவனை நினச்சாங்க மறக்கிறதுக்கு, இறைவன் எப்படி இருக்காருன்னே தெரியாது, சும்மா ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது பிராணாயாமம் பண்ணாங்கன்னா மறந்துடுமா என்ன, அவங்களுடைய மனைவி இருந்தாங்கன்றதை மறந்துடுவாங்களா. குழந்தை இருக்கா, இருந்துக்கிட்டே இருக்கும் ஞாபகம், எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனாலே அவங்க கிட்ட போய், சாமி நீங்க வர்றதுக்கு முன்னாடி எந்த ஊர் சாமி, டென்ஷன் ஆயிடுவார். எதுக்கு நீ இப்போ அதெல்லாம் கேட்குற, அதை நினச்சாலே இவரு கோபம் வருது, அது வேணான்னு தான் விட்டு வந்தேன். அதெல்லாம் பேசாத, பகவானை பற்றி மட்டும் பேசு. பகவானை பற்றி என்ன பேசுறது, அவருக்கே தெரியாது பகவானை பற்றி இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு, எந்த குழந்தைங்க ஞான சொரூப ஆத்மாவா இருக்கிறாங்களோ அவங்க சமிக்ஞையிலே புரிஞ்சுக்குவாங்க. எப்படி பிரசாதம் படைக்கிறாங்க, யாரு வராங்க, என்ன நடக்குது, வினாடிக்கு வினாடி நாடகம் நடந்து கொண்டு இருக்குது. முக்கியமானது தந்தையுடைய நினைவு, இதன் மூலமே விகர்மங்கள் விநாசமாகும். எந்த அளவு தந்தையின் நினைவில் ஈடுபட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விகர்மங்கள் விநாசமாகி கொண்டே இருக்கும். இல்லைன்னா தந்தை தர்மராஜ ரூபத்தில் காட்சி காண்பிப்பார். பாருங்க, இது ஒரு சூப்பரான விஷயம். இந்த ஞானத்தில் மூழ்கிய ஆத்மா, ஞான சொரூபம்னா என்ன, அந்த ஞானத்தை தாரணை செஞ்சு அது குணத்தில் வெளிப்படணும். அமைதியாக இருக்கணும், சவுண்டு பயங்கரமாக உங்கள் கழுத்தை பிடிச்சி ஒருத்தன் சண்டைக்கு வந்தால் கூட அவங்ககிட்ட ரொம்ப அமைதியாக, மனசில் கூட அமைதியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஞானஸ்வரூபம். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க சைகையிலே புரிஞ்சுக்குவாங்களாம். பிரசாதத்தை அந்த மாதிரி சாது சன்னியாசிகள் எப்படி படைக்கிறாங்க, என்ன பாவனை இருக்குது, உண்மையிலே பாவனை இருக்குதா இல்லை கடமைக்கு பண்ணுறாங்களா, அவங்கக்கிட்ட வர்றவங்க யார், நாம் 7 நாள் கோர்ஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய புத்தியில் என்ன ஓடுது, அவங்க இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்களா இல்லை எப்படா இவன் முடிப்பான், டைம் வேறு ஆகுது, இப்படியே நினச்சிருக்காங்க, எல்லாமே தெரியும் அவங்களுக்கு, டக்குன்னு தெரியும் ஞானத்திலே மூழ்கி இருந்தா. நான் ஒரு தடவை ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்துன்னு இருக்கும்போது நல்லா போதையாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா போதை ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு.
ஆனால் அது நல்ல நல்ல விஷயம்தான் வருது, ஆனால் போதையே வரல. உடனே எதிர இருந்த மாதாஜி பார்த்தேன். என்ன மாதாஜி டைம் ஆயிடுச்சா? ஆமாம் பிரதர், வீட்டுக்கார் தேடுற. தெரியுது மாதாஜி, நல்லாவே தெரியுது இல்லையா? அந்த வைப்ரேஷன் நமக்கு போதை வர விடாமல் பண்ணிடும். அதுதான். ஸோ வைப்ரேஷன் எண்ணத்தின் மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நடத்தை மாற்றிக்கணும். வாயால் கேட்க வேண்டியதே தேவை கிடையாது நமக்கு இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியும் எப்படி பிரசாதம் படைக்கிறாங்க, யார் வராங்க, என்ன நடக்குது அவங்களுக்குள்ள அப்படின்றதெல்லாம். ஸோ இது நாடகம் நடக்குது. ஸோ முக்கியமானது இங்கே என்னது? அப்பாவுடைய நினைவு. அந்த நினைவின் மூலமாக தான் பாவங்கள் அழியும். எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவுலேயே மூழ்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா, பாவம் அழியலைன்னா என்ன ஆகும்? என்னென்ன பாவமெல்லாம் அழியாமல் பெண்டிங்கில் இருக்குதோ அதோடைய காட்சியெல்லாம் தர்மராஜா காட்டுவார் கடைசியில். ஞாபகம் இருக்கா? இருக்கா? பதவி குறையுது. இப்போ இங்கே பாவம் எரிஞ்சிடுச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ இந்த மாதாஜி என்னுடைய அம்மா, அவங்க அம்மான்ற அந்த பற்று எனக்கு இருக்கிறதே ஒரு பாவம் தான். அந்த பற்று சுத்தமாக இல்லாத ஒரு நிலை வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. இவங்களுக்கும் எனக்கும் இல்லை, அந்த பாவ கணக்கு முடிஞ்சிச்சு இல்லையா? அன்பு இருக்கணும் சகோதர ஆத்மா. அந்த அன்பு நிறையாவே இருக்கணும் சொல்கிறாரு. பற்று இருக்கக்கூடாது. ஏன்னா பற்று துக்கம் கொடுக்கும், அன்பு சுகத்தை தான் கொடுக்கும். முன்னேறி சென்று கொண்டிருக்கும் பொழுதே நிறைய தவறு செய்கிறவங்க இப்போ கூட அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மேலே போகிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக தவறு செய்கிற மாதிரியே மாயா சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கும். அதான் பாபா சொல்கிறேன், எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு அதிக தப்பு பண்ணுறீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க. ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, வரும் டெஸ்ட் பேப்பர். ஆனால் நான் உன்னை விழவா சொன்னேன்? என் நினைவில் அப்போ என்ன பண்ணால் சேவையிலையும் நினைவிலையும் பிஸியாக இருங்க. டைம் டேபிள் போடுங்க, ஒரு வினாடி கூட கேப் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி டைட்டாக டைம் டேபிள் போடுங்க. இந்த 1 மணி நேரம் பரந்தாமத்திலே இருக்கணும், அடுத்த 1 மணி நேரம் யாருக்காவது ஞானத்தை கொடுக்கணும், அடுத்த 1 மணி நேரம் முரளி படிக்கணும், அடுத்த 1 மணி நேரம் நோட்டீஸ் சேவை ஏதோ ஒன்றுத்தில் போயிடணும், அடுத்தது முழுக்க முழுக்க நினைவில் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா சேவையும் இந்த யோகமும் பேலன்ஸாக பார்த்துக்கணும். சேவை பண்ணும்போதே யோகா பண்ணுறோம், அது ஒன்று. சேவை முடிச்சோடனே மறுபடியும் உட்காந்து யோகா பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கணும், கொஞ்சமாவது ஒதுக்கணும். அப்படி இல்லைன்னா விழுந்துடுவீங்க. அதான் பெரிய விஷயம். சேவையில் ஏன் டெஸ்ட் பேப்பர் வருதுன்னா, சேவையின் ஆர்வத்தில் நினைவை மறந்துடுறோம். அதனால் அங்கே வந்து இவங்களை திட்டுறது, அவங்கள திட்டுறது, இவங்கள தப்பாக பேசுறது, அவங்கள தப்பாக பேசுறது. அப்போ என்ன பண்ணுறோம்? நீங்கள் என்னதான் அங்கே கத்தி கத்தி சேவை செஞ்சாலும் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேட்கக்கூடிய வாயு மண்டலத்தை நீங்கள் உருவாக்கலை. அவங்களே குழம்பி வருவாங்க, நீங்கள் இன்னும் நல்லா மோசமாக ஆக்கி விட்டீங்க வாயு மண்டலத்தை. அப்புறம் எப்படி பதியும்? அதனால் பாபா சொல்கிறாரு, முன்னேறிட்டு இருக்கும்போது நிறைய தப்பு பண்ணுறாங்க, இருந்தாலும் அப்பா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டுறாங்க. ஆனால் ரொம்ப நல்ல நல்ல பேர் வாங்கிடுறாங்க இல்லையா? ரொம்ப நல்ல பேர் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் எவ்வளவு தாழ்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்ட்டு அப்பாவுக்கு தெரியும். சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, இங்கே அவங்க பேர் ஃபேமஸாக இருக்கும், நல்லா சேவை செய்வாங்க, எல்லாருடைய ஃபுல்லாக அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அல்லது இந்தியா ஃபுல்லாக அல்லது உலகம் ஃபுல்லாக கூட அவங்க ஃபேமஸ் ஆனவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ பேர் எச்சரிக்கைப்பாங்க. மேலே உயரத்தில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறாங்கன்றார். ஆனால் இங்கே நீங்கள் ஃபேமஸாக இருக்கலாம், ஆனால் அதுவா முக்கியம்? அங்கே தாழ்ந்த பதவி கிடைக்கும். இங்கே நல்ல பேர் ஃபேமஸாக இருப்பீங்க, ஆனால் அங்கே தாழ்ந்த பதவி கிடைக்கும். பயங்கர எச்சரிக்கை இல்லை இது? அப்படின்னா அப்பாவுக்கு தெரியும். எவ்வளவு கிரகச்சாரம் பிரிச்சு இருக்குது. தலைகீழான பாவ காரியம் செஞ்சுட்டு பாபா கிட்ட மறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லாம.
சத்தியமானவருக்கு முன்னாடி எந்த விஷயமும் மறைஞ்சு இருக்க முடியாது. உங்களுடைய அனைத்தும் மேல பதிவாயிட்டு இருக்குது. உங்க மனசுல இருக்கிறது பாபாவுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? ஆத்மால பதிவாகி இருக்குது. கரெக்டு. இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு பாபாவுக்கு தெரியுமா? தெரியாது. மனசுல இருக்கிறது அவருக்கு தெரியாது. வாயை திறந்து சொன்னாதான் தெரியும். ஆனாலும் அவருக்கு தெரியும். ஏன்னா சூக்ஷ்மவாதனத்துல அப்படி ரெக்கார்ட் ஆகுற மாதிரி ஒரு மிஷின் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இங்க நீங்க டிவியில பாக்குற மாதிரி அங்க, ஆனா அவர் எப்பயும் பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. நான் பார்க்கணும்னா சரி இந்த குழந்தை ஏன் சோகமா இருக்குது, நல்ல குழந்தை சேவை செய்த என்ன தப்பு பண்ணிருக்குது, போய் பார்ப்போம் ஃபைல. இவ்வளவு பெரிய தப்பா பண்ணிச்சு இந்த குழந்தை அப்படின்னு பாப்பாரு பாபா. புரியுதா? ஏன்னா பாபா சேவாதாரி குழந்தைங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா பாப்பாரு. அதான் பாபா சார், நான் எப்பயும் பார்க்கறது இல்லை, ஆனால் அப்பப்போ பார்ப்பேன், எல்லாருடையதும் கண்டிப்பாக பார்த்துருவேன் அப்படிங்கிறார். அதான் மறைஞ்சி இருக்க முடியாது, எல்லாம் அங்கே பதிவாகுது மேலே. அதனால தான் அனைத்தையும் அறிந்தவர் அந்தர்யாமி பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் பாவங்களை மறைச்சு செய்கிறோம் அப்படின்னா மிகுந்த தண்டனை அடைய வேண்டி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யாருக்கும் தெரியாதில்ல நம்ம பாவம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்டனை பயங்கரமாக விழுன்றதை புரிஞ்சுக்கோங்க. பிராமணர்களாகிய நாம இந்த யஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் நிமித்தமாகி இருக்கிறோன்றது சதா உங்க புத்தியில இருக்கணும். அந்த யாகம் வளர்க்குறாங்க பாருங்க, அதுக்கே பிராமணர்கள் வச்சுதான் வளர்ப்பாங்க. அந்த யாகத்தை வளர்க்கும் போதே அந்த பிராமணர்களே விகாரத்தில் ஈடுபட மாட்டாங்க. இது சிவனே படைக்கிற யாகம். இருக்கிறதுல நம்பர் 1 பிராமணர் நீங்க. உங்களுடைய ஜென்மமே தூய்மையா இருக்குது, கர்ப்பத்துல பிறக்கல. அந்த மாதிரி பிராமணர்கள் இந்த யஜ்யத்தை பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கிற நீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி தவறான விகார பழக்கம் இருக்கிறது சரியில்லை குழந்தை. எப்படி எச்சரிக்கை கொடுக்கிறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது. ஸ்கூல்ல டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க? ஒரு மீட்டிங் போட்டு பேரண்ட்ஸை வர வச்சு எல்லா டீச்சர்கிட்டையும் பேசி முடிவெடுத்து யார் மேலே புகார் செய்யப்பட்டதோ அவங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் பயம் இருக்கும். பிரின்சிபல் ரூமுக்கு போனாலே பயம் இருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும், இல்லையா? இப்போவுமே நம்ம பிரின்சிபல் என்ன மாதிரி பிரின்சிபல், மேலே ஆஃபீஸ் ரூம் இருக்குது, நீங்கள் சொல்லாட்டினால மற்ற பாபா குழந்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடும், இல்லையா? நீங்கள் யாரோடையாவது எந்த விதமான பாவ காரியத்தை செஞ்சாலும் நீங்கள் சொல்லாட்டினால அந்த குழந்தை சொல்லிடும்ல, எப்படின்னு தெரிஞ்சிடும் தானே. அதனால் பாபா சொல்கிறாரு, அவ்வளோ பயம் இருக்கணும் பாபா மேலே, அன்பாக நினைவு செய்கிறதுல மூழ்கி இருக்கணும், மற்ற விஷயத்துக்கு நேரமே ஒதுக்காதீங்க. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. நீங்கள் அப்பா கிட்ட வரணும், அதனால் அவரைத்தான் நினைவு செய்யணும். சுயதர்சன சக்கரத்தை சுத்தணும். வேற யாரையாவது நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக யாத்திரையே நின்றுடும். நல்லது இல்லையா? பாபா சொல்றாரு, ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போதான் அவர்கிட்ட நாம் போக முடியும். ஸோ நினைவு செய்யணும், சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும். வேறு யாருடைய நினைவும் எந்த காரணத்தை கொண்டும் வந்துச்சு நினைவு யாத்திரை கட்டாயிடும், பயங்கரமாக பதவி போயிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலத்துக்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், மாயையுடைய கிரகச்சாரத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சத்தியமான தந்தைக்கிட்ட சத்தியமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அது ஒரு அர்த்தம். தப்பு பண்ணாலும் சொல்லிடணும். இன்னொன்று, அவர் சொல்கிறபடியே பண்ணணும். அதுதான் உண்மையாக நடந்துக்கிறதுன்றது இல்லையா? ஒரு கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கிறாங்கன்னா மனைவி போய் தப்பு பண்ணிட்டு வந்து கணவன்கிட்ட சொல்கிறாங்கன்னு அர்த்தமா? கிடையாது இல்லையா? கணவனை தவிர வேறு யாருமே நினைக்காத பேர் தான் உண்மையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பாபாவுக்கு உண்மையாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? பாபாவை தவிர நம்ம புத்தியில் யாருமே இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். எந்த ஒரு தவறும் செஞ்சிட்டு மறைக்கவும் கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அதையும் மீறி நடந்துச்சுன்னா உடனே சொல்லி பாபா கிட்ட அழுது புரண்டு மன்னிப்பு கேட்டு மீண்டும் சக்தி அடையணும். அப்போதான் மறுபடியும் பண்ண மாட்டீங்க இல்லையா? தலைகீழான காரியத்திலிருந்து விலகி இருக்கணும் இல்லையா? பாபா இன்னைக்கு புதுசாக ஒரு விகாரம் சொன்னார். என்ன விகாரம்? விகாரம் பல வகை இருக்குது, அதுல இது கூட விகாரம் தான்னாரு. என்னது? ஸ்ரீமத்தை மீறதே விகாரம் தான்ட்டார். சாதாரணமா இல்லையா? ஆத்மான்னு பார்க்க சொல்றாரு, நீங்க உடம்ப பார்த்தீங்கன்னாலே என்னது? அதுவே விகாரம் தான்ட்டார். நீங்க இச்சையாலும் பார்க்க தேவையில்ல, பற்றா பார்க்க தேவையில்ல, பட் உடலை பார்த்தாலே நீங்க விகாரம் தான். எவ்வளவு பெரிய விஷயம். அதனால அந்த மாதிரி எந்த தவறான காரியமும் செய்யக்கூடாது, அதிலிருந்து விலகி இருக்கணும், புத்தியை விலக்கணும். எண்ணங்கள் வந்தாலும் டக்குன்னு கட் பண்ணி பாபாட்ட ஓடி போயிடணும். ஸ்ரீமத் படி நடக்காம இருக்கிறது கூட விகாரமாகும். அதனால ஒருபொழுதும் ஸ்ரீமத்தை மீறக்கூடாது, சம்பூர்ண நிர்விகாரி ஆகணும் இல்லையா? ஸ்ரீமத் படி நடந்தாதான் உங்களால் நிர்விகாரி ஆக முடியும், இல்லைன்னா ஆகவே முடியாது. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத், தண்ணி குடிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து நடக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் வழி கொடுத்துருக்காரு. அவருடைய நினைவு, சகோதர பார்வை இல்லையா? சம்பூர்ண நிர்விகாரி ஆகணும். ஸ்ரீமத்தை எந்த காரணத்தை கொண்டும் மீறக்கூடாது. வரதானம், சாதனம் மற்றும் சௌகரியங்கள் இதோடைய பிரபாவத்தில் வர்றதுக்கு பதிலாக இயற்கையை அடிமைப்படுத்தக்கூடிய வெற்றியாளராகுங்கள். சாதனங்களுடைய பிரபாவத்திலையும் சௌகரியங்களுடைய பிரபாவத்திலையும் வர்றதுக்கு பதிலாக இயற்கையை அடிமையாக்கக்கூடிய வெற்றியாளராகுங்கள். அதுக்கு விளக்கம், யோகிகள் மற்றும் மேன்மை பொருந்திய புருஷோத்தம ஆத்மாக்கள் ஒருபொழுதும் இயற்கையின் பிரபாவத்தில் வரவே முடியாது. பிராமண ஆத்மாக்களாகி நீங்க மேன்மை பொருந்தியவர்கள், கூடவே யோகி ஆத்மாக்களும் கூட நீங்க இயற்கையின் எஜமானர்களாகிய உங்களுடைய அடிமைகள். இயற்கைக்கு எஜமானன் நீங்க, உங்களுடைய அடிமை தான் இயற்கை. அதனால இயற்கையுடைய எந்த ஒரு சாதனமும் சௌகரியமும் உங்களை தன்னுடைய பிரபாவத்தில் கொண்டு வர முடியாது. சாதனம் தவத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடாது, ஆனால் தவம் சாதனங்களை ஆதாரமாக ஆக்க வேண்டும். அப்பொழுதே இயற்கையை வென்றவர் வெற்றி பெற்ற ஆத்மான்னு சொல்ல முடியும். ஸ்லோகன், யார் ஒவ்வொரு வினாடியையும் தன்னுடைய இறுதி வினாடின்னு புரிஞ்சிட்டு நடக்கிறாங்களோ அவங்க தான் எப்பவுமே தயார் நிலையில் இருக்கிறவங்க, அதாவது எவர் ரெடியாக இருக்கிறவங்க. சரி, வரதானத்தில் பாருங்க, பாபா சொல்றாரு, உயர்வான ஆத்மாக்கள் எப்பவுமே இயற்கையின் பிரபாவத்தில் வரமாட்டாங்க. காந்தி ஒரு உயர்வான ஆத்மா, அஞ்ஞானி தான், பட் இருந்தாலும் உயர்வான ஆத்மா. அவர் ஒரு மீட்டிங் வைக்கிறார், ஒரு இடத்துல ஒரு போராட்டம், ஏதோ ஒரு மீட்டிங்.
இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்குது, நான் வரல, மீட்டிங் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா? நம்ம ஊர் அரசியல்வாதி வேணா சொல்லுவாங்க இல்லையா? அவங்க சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்ப இயற்கை என்னவா இருந்தாலும் என் கார்ல இன்னைக்கு ஏசி இல்லை அதனால நான் வரலன்னா சொல்ல மாட்டாங்க, உயர்வானவங்களா இருந்தா. அதே மாதிரி யோகிகளும் அதே மாதிரி தான். இமயமலையில போய் தவம் கிடக்குதோ, ஐயோயோ அங்க வறட்சி போயிட மாட்டோம் அப்படின்னு யோகிகளா சொல்லுவாங்க? யோகிகள் அந்த பனியில உட்காந்து தவம் பண்றாங்க, ஹடயோகிகளே. நாம ராஜயோகிகள், மிக மிக உயர்ந்தவர்கள் நீங்க தான், பிராமண ஆத்மாக்கள் தான். இன்னைக்கு சொன்னார் இல்லையா, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் நீங்க தான். அப்படிப்பட்ட நீங்க இயற்கையின் எஜமானர்கள், இயற்கையை உங்களுக்கு அடிமையாக்கி இருக்கிறீங்க. இயற்கைக்கு நீங்க அடிமையாக கூடாது இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, இயற்கையுடைய எந்த ஒரு சாதனமா இருந்தாலும் சௌகரியமா இருந்தாலும் அதன் பிரபாவத்தில் நீங்க போக முடியாது, போகக்கூடாது. சொல்ல போக முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நீங்க ஒன்றும் சாதாரண ஆத்மா கிடையாது. பஞ்ச தத்துவத்தையே உங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவங்க இப்பவே. ஸோ அதோடைய பிரபாவத்தில் நீங்க போக வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு மழையா இருக்குது, அங்கே சேவைக்கு போகலான்னு நினச்சா மழையா இருக்குது, எதுக்கு போகணும் அப்படிலாம் உங்களால் இருக்க முடியாது. நீங்கள் போகணும்னு நினைக்கும் போதே மழை டக்குன்னு நிற்கும். நீங்கள் போய் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் மழை பெய்யும், சேவை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா மறுபடியும் நிற்கும். ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகும். போகணுன்றது தான் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கணுமே தவிர எப்படி இருந்தால் போகணும் அந்த சாதனங்கள் ஆதாரமாக இருக்கக்கூடாது. பஸ் வந்தால் போகிறது, ஏசி இருந்தால் போவோம், அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா சாதனங்கள் தவத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடாது. எனக்கு பாட்டு போட்டால் தான் யோகா வருது, அந்த பாபா லைட்டு சிகப்பு கலர் லைட்டு பார்த்தா தான் யோகா வருது, வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்தா தான் யோகா வருது, இந்த மாதிரி சாதனத்துக்கு அடிமையாயிடக்கூடாது இல்லையா? அந்த சாதனங்கள் இருக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்தலாம், ஆனால் அதுதான் முழு ஆதாரம்னு இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதே மாதிரி மாதாஜி வராங்க, எனக்கு இந்த மாதாஜி தான்ப்பா பாவனையே கேட்பாங்க, இந்த மாதாஜி இருந்தால் தான் நான் கிளாஸ்க்கு வரேன், இந்த மாதாஜி வர்றது இல்லையா, நான் வரவே இல்லை அந்த இடத்துக்கு, அப்படியும் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ தான் நீங்கள் இயற்கையை வென்றவர், வெற்றி பெற்ற ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும். இவங்க எனக்கு பிடிக்கும், இவங்க என்கிட்ட அன்பாக பேசினா தான் நான் அன்பு குணத்தை வெளிப்படுத்துவேன், அவங்க சிடுன்னு வந்தாங்கன்னா நானும் 2 கட்டு கட்டிடுவேன், அப்போ இயற்கை வென்றவர்னு சொல்ல முடியாது. கோபப்பட்டால் திருப்பி கோபப்படுறது இயற்கை. இயற்கைக்கு அடிமைகள் அதை பண்ணுவாங்க, நீங்கள் இயற்கைக்கு எஜமானர்கள். கோபப்பட்டாலும் நீங்கள் சிரிச்சிட்டு இருப்பீங்க. உனக்குள்ளே இருக்குது பாரு கோபம், அது எனக்கு அடிமை, உன்னையே நான் சாந்தப்படுத்தி காட்டுறேன் பாரு, அமைதியாக இருந்து, அப்படி இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்க தான் இயற்கையை வென்றவர்கள், மாயை வென்றவர்கள், சதா வெற்றி ரத்தினம், வெற்றி பெற்ற ஆத்மான்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் எதன் ஆதாரத்துலேயும் உங்கள் யோகம் இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் யோகம் கட்டாகாமல் இருக்கணும். எதோடைய பிரபாவமும் உங்களுடைய யோகத்தை கட் பண்ணக்கூடாது. அதுதான் மெயின் சாரம். இங்கே உங்களுடைய கடமையே பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் சங்கம யோகம் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் தான் எனக்கு நினைவு வருது, இந்த மாதிரி கிளைமேட்டில் வரல, எது வேணாலும் இருக்கட்டும், எனக்கு நினைவு கட் ஆகக்கூடாது. யோகம் கிளைமேட்டோடைய ஆதாரத்தில், சத்தத்தின் ஆதாரத்தில் எதுலேயும் இருக்கக்கூடாது. அது பாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரபாவம் இயற்கையே சாந்தப்படுத்தணும், இயற்கையுடைய பிரபாவம் உங்களையே அசாந்தி ஆக்கிடக்கூடாது. ஸ்லோகன் இது மம்மா பண்ண ப்ராக்டிஸும் கூட. இந்த நொடி என்னோட கடைசி நொடி. மாதாஜி பயங்கரமாக திட்டுறாங்க, என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க, என்ன சென்டர் நடத்துங்க அது இதுன்ட்டு. அப்போ திருப்பி மாதாஜி நீங்கள் பண்ணுறது மட்டும் யோக்கியமா அப்படி இப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் சொர்க்கத்துக்கே வரமாட்டோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? மாதாஜி திட்டா
என்னோட கடைசி நொடி இது, கடைசி நொடி இது, கடைசி நொடி இது. ஒரு வினாடி கோவப்பட்டா முடிஞ்சு போச்சு. பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நீங்களே எச்சரிக்கை கொடுத்துருங்க. அவங்களுக்கு பயமுறுத்தக்கூடாது. இது கடைசி நொடினா என்ன அவங்க மாத்தாச்சு, ஏன் உங்களுக்கு அப்படின்வாங்க. மற்றவங்கள மாற்றுற முயற்சியே கிடையாது, இங்கே நம்மளை மாற்றிக்கிற முயற்சி தான். ஸோ யார் ஒரு வினாடியும் தன்னுடைய இறுதி வினாடின்னு நினச்சிட்டு எச்சரிக்கையாக இருக்கிறாங்களோ மாயா கிட்ட இருந்து, அந்த ஒரு வினாடி, அந்த கடைசி வினாடி பாபா நினைவு எந்த அளவுக்கு சக்திசாலியாக இருக்கோ அதை வச்சு தான் பதவி. ஸோ இது கடைசி நொடி, கடைசி நொடி, பாபா உன்கிட்ட இருந்து நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு எந்த குழந்தை ஞாபகம் வச்சுட்டு எப்பவும் தயாராக இருக்கிறாங்களோ அந்த குழந்தை தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அதுக்கு பேர் தான் தயார் நிலையே. இது கடைசி நொடி அப்படின்னா என்ன அர்த்தம்? கூப்பிட்டா இப்போ கூட நான் வந்துடுவேன். கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட மைண்டில் பாபா நினைவு செஞ்சுட்டு இருக்கேன், பாபா நான் இருக்கிறேன், நீ அழகாக சொல்கிற பாபா, நீ கூப்பிட்டா வந்துடும் பாபா. திரும்ப மைண்டில் அது ஓடிட்டே இருக்கணும். அதான் எவர் ரெடி இல்லையா? மாதாஜி நான் அங்கே சேவைக்கு போகிறேன், நான் வருவேன், நீங்கள் ரெடியாக இருங்கன்னு. நான் வரும்போது தான் பிரதர், நான் இப்போ தான் பிரதர் அடுப்பில் ஒலை போட்டிருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அதுக்கு பேர் எவர் ரெடியில். நான் எப்போயும் சொன்னேன்ல வரணும் தானே. அது மாதிரி தான் பாபா எப்போத்தில் 100 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு, நான் எப்போ வேணாலும் வந்து கூப்பிடுவேன்ட்டு ரெடியாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் எவர் ரெடி இல்லையா? ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.